ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கடைசி காலங்களில் கர்த்தருக்குள் நாம் அதிக உறுதியாக நிலைக்கணும்னா கர்த்தருடைய வேத வசனத்திலும் கர்த்தரோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியத்திலும் நெருங்கி பழகுகிற அனுபவத்திலும் தொடர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும். நம்மை சூழ எத்தனையோ விதமான தீமைகள் நம்முடைய விசுவாசத்தை வழிவிலக பண்ணுவதற்கு ஆயத்தமாக ஏதுவாக காத்திருக்கின்றன. இப்படிப்பட்ட காலங்களில் அவசரம் நிறைந்த இந்த காலகட்டத்தில், உயிர் தப்ப ஓடுகிற இந்த காலகட்டத்தில் கர்த்தரை தேடுவதற்கும் நினைப்பதற்கும் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்வதற்கும் சமயங்களும் தருணங்களும் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் உலகத்தின் பல பகுதிகளில் நீங்கள் பாருங்கள், இரவோடு இரவாக ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துடுது. பதட்டத்தில் ஜனங்கள் எப்போ ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தரை தேடுவது, அடுத்த வாழ்வாதாரத்துக்கு என்னென்னு அதை தேடி ஓடுவது என்று. இன்னொரு பக்கத்தில் வெள்ளங்கள், வெள்ள சேதங்கள், இன்னொரு பக்கத்தில் கொள்ளை நோய். இப்படிப்பட்ட பதட்டங்கள் ஒன்று மாற்றி ஒன்று வருகிற நேரத்தில் கர்த்தரை தேடுவதிலும் தேவனிடத்தில் வளருவதிலும் ஜனங்களுடைய கவனம் திசை திருப்பப்படுகிறது. அதனால் நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், சமயம் கிடைத்திருக்கும் போது, இப்போ நமக்கு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்கள். எவ்வளவுக்கு அளவு கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை பெருக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும். 7 மடங்கு விளைச்சல் இருந்த காலத்தில் யோசேப்பினுடைய நாட்களில் விளைந்ததை அவர்கள் அலட்சியம் பண்ணாமலோ அல்லது இவ்வளோ போதும் என்று விதைத்து விடாமலோ இல்லாமல், இனி வருகிற 7 வருஷ பஞ்ச காலத்திற்கு தங்களுடைய விளைநிலத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. அதில் 7 மடங்கு விளைச்சல்களை விளைய பண்ணி அதில் 6 பங்கை எடுத்து சேமித்து வைத்தார்கள். அதே போல தான் இப்போ நமக்கு அமெரிக்கையான காலகட்டத்தில் அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே வளரணுமோ, எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொள்ளணுமோ, நல்ல தேவனுடைய வசனத்தில் வளரணுமோ, இப்போ நம்ம பெருக்கி கொண்டால் இனி வருகிற அவசர காலத்தில், இருண்ட காலத்தில், பதட்டம் நிறைந்த காலத்தில் நீங்கள் சேகரித்து வைத்து கொண்ட இந்த நல் நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனுடைய வசனத்தை குறித்த அறிவும் உங்களை கைவிடவே கைவிடாது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது பைபிளை தேடுறதை விட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொண்டு தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளருவது தான் சிறப்பு, பாதுகாப்பு. அதற்கு நம்முடைய நிகழ்ச்சியும் ஒரு துணையாக இருக்கிறது. இப்போ நமக்கு யூடியூப்பில் நிறைய செய்தி சேனல்கள், எவ்வளோ நிறைய கர்த்தருடைய வேத போதகங்கள் வருகிறது. அதில் தேர்வு செய்து நல்ல போதகர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய, கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகளை கவனித்து கேளுங்க. நீங்களும் வேதம் வாசிக்கிறதை விட்டுறாதீங்க. எவ்வளோக்களோ வேதத்தை படிக்கணுமோ, எவ்வளோக்களோ ஆழ்ந்து ஆராயணுமோ, எவ்வளோக்களோ அபிஷேகத்தில் தேவனுடைய வல்லமையிலே நம்ம நிரப்பப்படணுமோ, தேவ சமூகத்து பழக்கத்தை எவ்வளோ தூரம் அதிகப்படுத்தி கொள்ளணுமோ, இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிகமாய் தேவனை தேட வேண்டும். ஏன்னா இனி இதே மாதிரி எல்லா நாளும் இருக்காது. திடீரென்று காலங்கள் சூழ்நிலைகள் மாறினால், நான் இருளில் அமர்ந்தால் கூட கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அந்த மாதிரி இப்போவே நம்ம இவைகளை யோசேப்பு ஞானமாய் சேர்த்ததை போல சேர்த்து வைத்தால் பஞ்சகாலத்தை குறித்தும் இருண்ட காலத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வார நிகழ்ச்சியிலும் முதல் பகுதியாக நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏற்கனவே ஆராதனையினுடைய முக்கியத்துவம் நீங்கள் அறிந்தது தான். ஆராதிக்க நம்முடைய இருதயத்தை அது சுத்திகரிக்கிறது. நல்ல மனம் விட்டு நம்ம செய்கிற ஆராதனை நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது. அந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் போட்டு, அதில் பல்வேறு குங்கிலியம், வெள்ளைப்போளம், சாம்பிராணி போன்றவைகள் எல்லாம் போட்டு அசைவாட்டும் பலின்னு ஒன்று செய்வாங்க. அதை அப்படியே அந்த வாசனை திரவியங்களை அப்படியே அசைவாட்டி கொண்டே போவாங்க. இப்போ கூட சில கத்தோலிக்க சபைகளில் பார்த்திங்கன்னா ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த வாசனை திரவியங்கள் போட்டு கையில் சங்கிலி மாதிரி ஒன்று பிடிச்சி கீழே ஒரு வெண்கல பாத்திரம் இருக்கும். அதில் நெருப்பில் இது எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, வாசனை திரவியங்களை. அது அப்படியே அந்த புகை காற்றுல பரவும். உண்மையிலேயே அந்த புகை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால்,
அது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சுத்திகரிக்கும். பல ஜனங்கள் கூடுகிற இடம் இல்லை, ஒவ்வொருடைய மூச்சு காற்று அந்த இடத்துல நிறைந்திருக்கிற இடத்துல இது ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டு அந்த இடத்தை, அந்த காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்தும். எருசலேம் தேவாலயத்திலும் இதே போன்ற வழக்கங்கள் கடைபிடிக்கப்பட்டன. அதற்கு ஒப்பானது தான் இந்த துதி என்பது. துதி என்பது தேவனுக்கு சுகந்த வாசனை செலுத்துகிற ஒரு பலி. இந்த சுகந்த வாசனை உங்களுடைய இருதயத்திலிருந்து எழும்பும்போது அது உங்களுடைய மனதை, எண்ணங்களை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால்தான் எந்த ஒரு கர்த்தருக்கடுத்த நிகழ்வையும் துவக்கும் போது துதி ஆராதனையோடு துவக்குகிறார்கள். முதல்ல 2 பாட்டு பாடி அப்புறம் பைபிள் படித்து அப்புறம் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அதனால் இப்பொழுதும் நம்முடைய நிகழ்ச்சியின் முதல் பங்காக கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆராதனையிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள், சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து ஆராதிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அபிஷேகத்தை உணர்வீர்கள். அதன் பின்பு நம்ம அடுத்த செய்திகளுக்குள்ளே, அடுத்த காரியங்களுக்குள்ளே கடந்து போகலாம். வாங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளவை, வல்லமை நிறைந்ததுமாயிருக்கிறபடியினால் அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு நாளும் அது என்ன கிரியை செய்ய வேண்டும் என்பதை செய்யாமல் திரும்பி போவதில்லை. இந்த பேண்டமிக் சீசனில் ஒருவேளை நம் சபைகளிலே விசுவாசிகள் சேர்ந்து வராமல் இருக்கலாம். ஆனால் வெகு சீக்கிரமாக எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கூடி சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம் நம்முடைய சபைகளில் வெகு சீக்கிரமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜனங்களும் கர்த்தாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிந்து ருசித்து எல்லோரும் சேர்ந்து பாடப்போகிற ஒரு நாள், எல்லோரும் சேர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அதற்காக நாம் ஜெபிப்போம், சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து சந்தோஷமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆனந்த துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்ல தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்ல தேவனின் வாக்கு. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும்.
கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும். நம் வாழ்க்கையிலே அநேக ஆறாத காயங்கள் இருக்கலாம். அதை ஆற்றி தேற்றுகிற தேவன்தான் நம் தேவன். நம் தேவன் யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் தேவன். ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் அநாதி தேவன், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மை அநாதையாய் அவர் விடுவதில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். சேர்ந்து பாடுவோம். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும். 1 ஜான் 4:4 வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். The one who is in you is greater than he who is in the world. எரேமியா 33:3 ஆண்டவர் எரேமியை பார்த்து, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே.
உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம். நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் உனக்கு எதிராக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே அவருடைய பலத்த கரத்தினால் உன்னை அவர் தாங்குவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உன் வாழ்க்கையிலே அநேக தடைகள் இருக்கலாம். எதிரிகள் உனக்கு கஷ்டங்கள் தரலாம். நம்புங்க, நம் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் உனக்கு ஒரு சேதமும் அணுகாமல் உன்னை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கலங்காதே, திகையாதே, இயேசுவை பின்பற்றுங்கள். செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ, செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ, சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே, சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து சென்றார். ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணை செய்து ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள நமக்கு இரக்கம் பாராட்டினார். கர்த்தரை துதித்த போதே நம்முடைய மனம் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் நிரப்பப்படுகிறதை கண்கூடாக நாம் அறிய முடிந்தது. இந்த அபிஷேகத்தோடையே நம்ம அடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் என்பது தேவனிடத்திலே நம்முடைய மனதை செலுத்தி நம்முடைய விண்ணப்பங்களை வைப்பது.
கர்த்தர் ஒவ்வொரு முறை நாங்கள் தேவ பாதத்தில் காத்திருக்கும் போதும் தேசத்தை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் கடைசி கால சாத்தானுடைய தந்திரங்களை குறித்தும் உலகம் தழுவின ஆபத்துகளை குறித்தும் முன் எச்சரித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களில் ஒன்றை எடுத்து அவற்றுக்காக ஜெபிப்பதை இந்த பகுதியில் வழக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த வாரமும் ஒரு புதிய காரியத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாம் ஆவலாக காத்திருக்கணும். கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தி சொல்லுவதே முதல்ல நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பெரிய காரியத்தை சொல்லுவார், அதில் நாம் செய்வதற்கு வேறு ஒன்றுமே இருக்காது. அதை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஏன் கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறார் என்றால், அதற்கு நான் ஜெபிக்க முடியும். அநேகர் செய்கிற ஜெபத்தினால கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய பூமியிலே வழி உண்டாகும். அதனால்தான் கர்த்தருடைய பாதத்தை விடாமல் பற்றி கொண்டு ஆபத்துகளை முன்னறிவிக்க கேட்கும் போதெல்லாம் நாம் ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு விளக்கி பேசி அதில் எதற்காகலாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஜெப குறிப்புகளை கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் ஜெபிப்பதோடு நிறுத்தி விடாமல் எந்த காரியத்திற்காக ஜெபிக்க சொன்னாங்க, என்ன ஜெப குறிப்புகள் சொன்னார்கள் என்பதை சிறு குறிப்பாக எழுதி வைத்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்கள் இதற்காக ஜெபித்து கொண்டே வரணும். எப்போதெல்லாம் ஏவப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்போ நம்ம சில நிமிஷங்கள் ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். Praise the Lord. இந்த நாள்ல நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம அறிந்து கொண்டு அதற்காக பாரத்தோட நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நாட்கள்ல மனிதர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா லோன்லினஸ், தனிமை. இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா டெக்னாலஜி மூலமாக இந்த தனிமையை போக்குறதற்கு இந்த நாட்கள்ல அநேக புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டு இருக்கு. அது கர்த்தரை விட்டு நம்ம எப்படியெல்லாம் திசை திருப்புது அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதுல இருந்து ஜனங்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். தனிமையை போக்குகிற ஏஐ துணை ரோபோக்கள், இதுதான் இந்த நாளுடைய டாபிக். ஏஐ துணை ரோபோக்கள், அதாவது ஹியூமனாய்ட் பயோனிக் ஏஐ கம்பேனியன் ரோபோஸ் அப்படிங்கிறது இப்போ வேகமாக வளர்ந்து வர்ற தொழில்நுட்பங்கள்ல ஒன்று அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். மனிதர்களுடைய பயன்பாட்டிற்காக இன்டர்நெட், அதே போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, இதெல்லாம் தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு இந்த நாட்கள்ல பெரிதளவுல உதவியாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இப்போ இருக்கிற டெக்னாலஜில அடுத்த மைல்ஸ்டோனா உணர்ச்சி ரீதியாக மனிதர்களோட தொடர்பு கொள்ளும்படியாக மனிதர்களுடைய மனம் தேடுகிற அன்பு, இதுதான் இப்ப இந்த நாட்கள்ல அதிகமா தேவைப்படுது. அந்த அன்பை தருவது மாதிரியும், அதே போல மனிதர்களுடைய இருதயங்களை புரிந்து கொள்வதை போலவும், அதே போல தனிமை உணர்வுகளை போக்குகிற மாதிரி உருவாக்கப்பட்டு வருகிறது தான் இந்த மனித உருவ பயோனிக் ரோபோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்களை போலவே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை காட்டி உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு உரையாடக்கூடிய ஏஐ ஹியூமனாய்ட் கம்பேனியன் ரோபோஸ், இதுதான் இந்த நாட்கள்ல பல கண்ட்ரீஸ்ல அறிமுகப்படுத்தி கொண்டே வர்றாங்க. இது குறிப்பா யாருக்காக இதை வடிவமைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, தனியாக வாழுகிற முதிய ஜனங்களுக்காக, அதாவது முதியோருக்காக, துணையை இழந்தவர்களுக்காக, தனிமையில தவித்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்க உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மாத்திரமல்ல, மனித இதயங்களுடைய ஆழமான தேவையை தொடுகிற ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னே நம்ம இதால சொல்ல முடியும். ஒரு ஏஐ ரோபோ அப்படிங்கிறது மனிதர்களுடைய இருதயத்துல இருக்கிற ஒரு வெற்றிடத்தை, ஒரு வேக்யூம் இருக்குல்ல, அந்த இடத்த நிரப்பிட முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். உண்மையாகவே நம்ம நேசித்து அன்பு கொடுக்க முடியுமா, அல்லது நேசிக்கிறத மாதிரி மட்டும்தான் அது செயல்படுத்தப்படுதா, அப்படிதான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இந்த நாள்ல யோசிச்சு பார்க்கணும். தேவன் ஆதாமை உண்டாக்கி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி கண்டு என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஏவாளை சிருஷ்டித்து அவர்களை ஒரு குடும்பமாக வைத்தார்.
தேவன் உருவாக்கிய ஒரு சிஸ்டம், அதுதான் குடும்பம் அப்படிங்கிறது. ஃபேமிலி அப்படிங்கிறது கர்த்தர் தான் வடிவமைத்து கொடுத்திருக்கிற ஒரு சிஸ்டம். இத மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ரோபோ ரீப்ளேஸ் பண்ணிவிட முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது குறித்து தான் நம்ம ஆழமாக அறிந்து கொண்டு இந்த நாள்ல பாரத்தோடு மன்றாடி ஜெபிக்க போறோம். தனிமை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோன்லினஸ் அப்படிங்கிறது தான் இந்த நாட்கள்ல மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லா தரப்பினருமே எதிர்கொண்டு வர்றாங்க. இது மனதளவுல மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி மனிதர்களை அப்படியே நிலைக்குலைய செய்து வர்ற ஒரு சவாலாகவே இந்த நாட்கள்ல இருக்கு. தொடர்ச்சியான தனிமையில இருக்கிற ஜனங்கள் என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், டிப்ரெஷன், நினைவாற்றல்ல குறைபாடு, அதே போல தூக்கமின்மை, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற அபாயங்கள், இப்படி போன்ற விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். இந்த பிரச்சனைக்கு தான் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த கம்பேனியன் ஏஐ ரோபோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கம்பேனியன் அப்படின்னு சொன்னாலே தெரியும், ஒரு துணை, நமக்கு ஒரு உற்ற துணை மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி அப்படிங்கிறதா இதோடைய அர்த்தம். ஹியூமனாய்டு கம்பேனியன் ரோபோ அப்படிங்கிறது ஒரு வெறும் ரோபோ மாத்திரம் கிடையாது, மனிதர்களுடைய உணர்ச்சி ரீதியாக இணையிற ஒரு இமோஷனல் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இமோஷனலான ஜனங்களோட இணையிற ஒரு டெக்னாலஜி. ரோபோவினுடைய கேமராக்கள் தான் ஒரு ஐஸ் மாதிரி, ஒரு கண்கள் மாதிரி அது செயல்படும். அது நம்முடைய முகத்தை அடையாளம் காணும், நம்முடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, முக பாவனைகள், அதை பார்த்து அதை அப்படியே புரிந்து கொள்ளும். நீங்க சிரிக்கிறீங்களா, இல்லை அழறீங்களா, இல்லை ரொம்ப சோர்வா இருக்கீங்களா அப்படிங்கிறத அதால கணிக்கவும் முடியும். உங்களோட குரல்ல, நீங்க பேசுற குரல் இருக்குல்ல, அந்த குரல்ல சோகமா இருக்குதா, இல்லை அந்த குரல் மகிழ்ச்சியாக இருக்குதா அப்படிங்கிறத அந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் மூலமாக அதால உணரவும் முடியும். உதாரணமா, இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கிற பொழுது நம்ம சொல்றோம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்முடைய குரல்ல ஒரு சோகம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உடனே இந்த டெக்னாலஜி, அந்த ரோபோ நம்மளை பார்த்து கேட்கும், நீங்க கொஞ்சம் கவலையா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அது கேட்கும். அது மாத்திரமல்ல, நம்ம கூறிய விஷயங்களை பல நாட்கள் அது மெமரியில அப்படி ஸ்டோர் பண்ணி ஞாபகத்துல வைத்திருக்கோம். நம்மளுடைய பேரா இருக்கலாம், நமக்கு என்னென்ன விருப்பங்கள், அதே போல் நம்முடைய பழைய உரையாடல்கள், இதை எல்லாத்தையும் அதை அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்முடைய தினசரி வாழ்க்கையில செய்யப்படுகிற காரியங்கள் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது நமக்கு நினைவுபடுத்தும். உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரோட்டீன் நம்ம மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்திருக்கிறோம், நைட்டு ஒரு 9 to 10 நம்ம தூங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல அந்த 9 o'clock நான் ஒரு டேப்லெட் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரோட்டீன். அதே போல ஒவ்வொரு சண்டே ஆச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய பிள்ளைகளோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக செய்கிற காரியங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, அதை இந்த ரோபோஸ் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப நமக்கு நினைவுபடுத்தும். இந்த டைம் வந்துருச்சு, நீ மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நமக்கு நினைவுபடுத்தும். இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. ஆனா மனிதர்களுடைய உணர்ச்சிக்கு ஏற்ற பதில அது உருவாக்கி கொடுக்கும். நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை அது பதிலாக நமக்கு கொடுக்கும். இந்த பதில்கள் அதை கேட்கிற பொழுது மனிதர்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நல்ல ஒரு மன ஆறுதலை அது தருவது மாதிரி இருக்கும். ஆனா அந்த பதில்கள் எல்லாமே அது உணர்ச்சி பூர்வமா சொல்ற பதில் இல்ல, கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஆன்சர்ஸ் தான். அதாவது கம்ப்யூட்டர் உருவாக்குன பதில்கள் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடவே கூடாது. இந்த ஹியூமனாய்டு ரோபோஸ் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனிதர்களுடைய தனிமைகளை அது கண்டிப்பா குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல முதியவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வை அது கொடுக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வயதானவங்கள்ல பலரும் இன்னைக்கு வீடுகள்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. குடும்பம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நல்லா படிச்சு வெளிநாட்டுல அவங்க ஃபேமிலியா செட்டில் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா ஒரே பக்கத்துலயோ இல்ல பக்கத்து ஊர்கள்லயோ தூர இடங்கள்ல இருப்பாங்க. அப்ப இவங்க கூட பேசுறதுக்கோ இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ யாருமே இல்லாம அவங்க தனிமையில இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ரோபோ மருந்து மாத்திரை பற்றி நினைவுபடுத்தும். அதே போல அவங்களுக்கு ஒரு அவசரமான தேவை, ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அழைப்பு கொடுக்கும். அதே போல தினசரி நம்ம கூடவே உட்கார்ந்து உரையாடும், நல்லபடியா பேசி கொண்டு இருக்கும், மருத்துவர் சந்திப்பை நினைவூட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய உதவிகளை முதியோர்களுக்கு அது செய்து.
மன அழுத்தத்தை தற்காலிகமாக அதால குறைக்கவும் முடியுது. குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம எந்த அளவுல பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே முக்கியம். இதை நம்ம சார்ந்து வாழ்ந்து இது மட்டும்தான் நமக்கு அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்ம சார்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா மனித உறவுகளுக்கு மாற்றாக இது வந்துரும் அப்படிங்கிற மிகப்பெரிய அபாயம் இதுல மறைந்திருக்கு. இது மனிதர்களை உணர்ச்சி ரீதியாக எப்படி அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு சைக்கலாஜிக்கா நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. பொதுவாக மனிதர்கள் தங்களை யாராவது கவனிக்கிறாங்க, இல்ல நம்ம காரியங்களை, நம்ம சம்பந்தப்பட்ட சில காரியங்களை அவங்க நினைவு வைத்திருக்கிறாங்க, ரொம்ப அன்பா பேசி நம்ம செய்யற சில காரியங்களை அவங்க பார்த்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூட ஒரு நெருக்கம் நமக்கு உண்டாகும். இது இயற்கை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் இதே மாதிரியான உரையாடல் முறையை பயன்படுத்துறாங்க. இதனால மனிதர்களுக்கு உணர்ச்சி பிணைப்பு அங்க ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். 24 மணி நேரமும் நம்ம என்ன பேசினாலும் அதை அப்படியே உட்காந்து கேட்டுக்கொண்டே இருக்கோம். நம்ம என்ன சொன்னாலும் கோபப்படாது, குறை சொல்லாது. அதே போல நம்முடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ற பதில்களை அது கொடுக்கும். இதனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரோபோ இருக்குல்ல, அதை ஒரு நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது ஒரு ஏற்ற துணை போல நமக்கு என்ன செய்யும், தோன்ற ஆரம்பிச்சிடும். மனிதர்களுக்கு பொதுவாகவே ஒருவருடன் இணைந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உளவியல் தேவை இருக்குது. இந்த இடத்தை தான் ஏஐ நிரப்பி வருது அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த ரோபோஸ் அந்த இடத்தை நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை விட்டு விலகவே முடியாது அப்படிங்கிற நிலை, அதாவது ஒரு இமோஷனலி அடிக்ட் ஆகிற அளவுக்கு அப்படிப்பட்ட நிலையும் வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அங்க சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல மனிதர்கள் இதோட பழக பழக என்னை நன்றாக புரிந்து கொள்வது இந்த ரோபோஸ் மட்டும்தான், உண்மையான மனிதர்களோட பேசுறதுக்கு பதிலா இந்த ரோபோவோட பேசினாலே எனக்கு போதும் அப்படின்னு மட்டும் ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த இமோஷனல் டிபெண்டன்சி இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். உண்மையான மனித உறவுகளை மெதுவாக குறைந்து மனிதர்களை இந்த டெக்னாலஜி அப்படி தனிமைப்படுத்தி வரும் அப்படிங்கிறது தான் அபாயமாக சொல்லப்படுது. குறிப்பா இந்த ரோபோவுக்கு உங்களை பற்றின எல்லா காரியங்களுமே தெரியும். உங்களுடைய வீடு, உங்கள் குரல், உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, உங்களுடைய குடும்பத்தை பற்றின காரியங்கள், தினசரி பழக்க வழக்கங்கள், அதே போல உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி இது அனைத்துமே ஒரு தரவாக, ஒரு டேட்டாஸ் மாதிரி ஒரு ஃபைல்ல சேமிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஃபியூச்சர் என்னவாகும் யோசிச்சு பார்க்கணும். யார் அதை பார்க்கிறாங்க, எவ்வளவு நாட்கள் இந்த தரவுகளை அவங்க வச்சிருப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்காகலாம் நம்முடைய பர்சனல் காரியங்களை அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது நம்முடைய பிரைவசிக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வருகிற அபாயமும் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நாம கவனிக்கணும். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இது செயல்பட முடியும். ஆனா உண்மையிலேயே இந்த ரோபோஸ் மனிதர்களை போன்ற உணர்வுகளோ இல்ல எக்ஸ்பீரியன்சஸோ கண்டிப்பா இருக்காது. இந்த ரோபோக்கள் தனிமையை குறைக்கிறதுக்கு ஒரு கருவியாக மட்டும்தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஆனா குடும்பம், சமூக உறவுகளை முழுமையாக மாற்றுகிற ஒரு மாற்று ஈடாக இது என்னைக்குமே வர முடியாதுங்கிறது தான் உண்மை. தேவன் மனிதர்களை படைத்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது மனிதர்கள் தேவனையும் மனிதர்கள் தங்கள் சக மனிதர்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய பிரதானமான கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இவைகள் தேவன் கொடுத்த உறவுகளுக்கு மாற்றாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த தொழில்நுட்பம், ஏஐ டெக்னாலஜி, இதெல்லாம் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா வேதத்துல அன்பு அப்படிங்கிறது தியாகம், பொறுமை, மன்னிப்பு, சுயநிலமின்மை, இதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும்.
இந்த ஏஐ டெக்னாலஜி, இந்த ரோபோஸ்க்கு மனிதர்களை போன்ற சுய விருப்பங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அது தரவுகளின் அடிப்படையில பதில்களை உருவாக்கி நமக்கு கொடுக்குது. அதுதான் உண்மை. வேதத்துல விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது சிலை வணக்கம் மட்டும் கிடையாது. தேவனுக்குரிய இடத்தை எந்த காரியங்களுக்கு நம்ம கொடுத்தாலுமே வசனத்தின்படி அது முற்றிலும் தவறு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அது பணமா இருக்கலாம், நம்முடைய அதிகாரமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், தொழில்நுட்பமா இருக்கலாம், இது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவனை விட இது போன்ற டெக்னாலஜிகளை நம்ம சார்ந்து இதுதான் நமக்கு ஆறுதல் தரும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளாக மனித சமுதாயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக தவறுதான். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கடைசி நாட்கள் அப்படிங்கிறது வஞ்சகங்கள் பெருகி இருக்கிற காலம். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்முடைய ஏக்கம், நம்முடைய ஆசை, இது எல்லாமே தேவனோடு உள்ள ஒரு ஆழமான உறவு. இதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்ம இருக்கணும். சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப தனிமையாக உணர்கிற தருணங்கள்ல நம்முடைய வெற்றிடத்தை நிரப்புறதற்கு டெக்னாலஜியோ இல்ல பிற காரியங்களையும் நம்ம நாடாம உண்மையான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்ம நாடி தேட பழகணும். தேவனால மட்டும்தான் மெய்யான ஆறுதலையும் சமாதானத்தையும் கண்டிப்பாக கொடுக்க முடியும். மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பாவத்தையும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தி சரியான பாதையில நல்வழிப்படுத்தி நம்ம நடத்துவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அது வளர்றது, டெக்னாலஜி வளர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அது என்னைக்குமே தேவனுடைய இடத்துல கொண்டு வந்து நம்முடைய இருதயத்துல வைத்திடக்கூடாது. அது கண்டிப்பாக தவறாக மாறிடும். தேவனுடனான உறவு, அதே போல நம்முடைய விசுவாசிகள், சக விசுவாசிகள் இருக்கிறாங்களா, அவங்க கூட நம்ம வைக்கிற ஐக்கியம், ஜெபத்துல ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறது. கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டபடி நம்ம கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பொழுது இதன் மூலமாக நம்ம தனிமையை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையுமே இந்த கடைசி நாட்கள்ல நம்ம விவேகத்தோடும் ஞானத்தோடும் ஆவிக்குரிய விழிப்புணர்வோடும் வசனங்களினுடைய வெளிச்சத்துல எதிர்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கால்கள் ஒரு நாளும் பிசகி போவதில்லை. இந்த கண்ணிகள்ல நம்ம சிக்கி விடுவதும் இல்லை அப்படிங்கிறது தான் வேதம் காட்டுகிற உண்மையாக இருக்கு. இந்த கடைசி நாட்கள்ல இது போன்ற சாத்தானின் வஞ்சக வலையில நம்முடைய தேவ ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாத படிக்கு, தேவ திட்டத்தை பூரணப்படுத்த முடியாத படிக்கு பெருகி வருகிற தீமைகள் கட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக போராடி ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம், மனித வடிவிலான ஏஐ துணை ரோபோக்கள் நம்மோட நல்லா பேசும், அதே போல சரியான ஆலோசனைகளை சொல்லும், இமோஷனலி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு மீறிய நேரத்தை இதுலயே செலவிடுறதுனால மனிதர்கள் மாயையான அந்த உறவுகளுக்குள்ளாக, இந்த உலகத்திற்குள்ளாக அளவுக்கு மீறி சார்ந்து விடாதபடிக்கு தேவனுடனோ தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பத்தினருடனோ உண்மையான உறவுகளை வளர்த்து கொள்ளவும், தேவன் தங்களுடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொண்டு அதன்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக இணைந்து ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, ஆண்டவரே, இதோ இந்த வேளையில கத்தாவே, ஆண்டவரே உடைய பாதத்துல ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனாகிய கத்தாவே, அப்பா, புதிதாக வடிவமைக்கப்பட்ட மனித வடிவிலான ஏஐ துணை ரோபோக்களை நம்பி கத்தாவே, ஆண்டவரே அப்பா, முதியவர்கள் ஆண்டவரே, இன்னும் கத்தாவே அப்பா, கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே, வாழ்க்கை இழந்தவர்கள், தனிமையை விரும்புகிறவர்கள், அதனுடைய துணையை நாடி ஆண்டவரே அது எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட சம்பாஷிக்கும், எங்களுக்கு ஆலோசனை சொல்லும், எங்களை எமோஷனலாக சப்போர்ட் பண்ணும் என்று அதனுடைய துணையை நாடி கத்தாவே அதிக நேரம் அதோடு கூட செலவிடாதபடிக்கு அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மாயான எந்திரங்களை நம்பி ஆண்டவரை குடும்ப உறவுகளை, உண்மையான உறவுகளை புறக்கணித்து ஆண்டவரை தேவனோடு கூட உள்ள ஆண்டவரை இந்த ஐக்கியத்தை விட்டு ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை வாழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்குள்ளாய் ஒரு விழிப்புணர்வு உண்டாகும்படிக்காய் உடைய பாதத்தில் அவர்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதோ இந்த கடைசி காலத்துல சாத்தான் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த கண்ணியை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க வண்ணமாகும் தேவனோடு கூட ஆண்டவரை குடும்பத்தினரோடு கூட உண்மையான ஆண்டவரை ஒரு ஐக்கியத்தை அவர்கள் வளர்த்து கொள்ளவும் தக்கதாக தேவனாகிய கர்த்தத்தாமே அப்பா ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்குள்ளாய் நல்ல ஒரு ஆண்டவரை விழிப்புணர்வை கொடுத்து அவர்களை காத்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே, தேவ சித்தத்தை ஆண்டவரே அவர்கள் பூரணமாக இந்த கடைசி
காலத்தில் நிறைவேற்றத்தக்கதாய் உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவது நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, தனிமை, துக்கத்துல இருப்பவங்கள, வாழ்க்கை துணையை இழந்தவர்களை உண்மையான தேவனுடைய ஆறுதலில் இருந்தும் மனித உறவுகளிலிருந்தும் பிரித்து அதற்கு இணையாக மாற்று சார்புகளுக்குள்ளாக இழுக்க நினைக்கிற சாத்தானுடைய சகல கண்ணிகளுக்கும் இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிறதற்காக மன்றாடி ஜெபிக்கணும். அதே போல மனிதர்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி தனக்கு கீழாக அடிமைப்படுத்தும்படி சாத்தான் எடுத்திருக்கிற சகல முயற்சிகளும் தந்திரங்களும் இந்த நாட்கள்ல கட்டப்படணும் அப்படிங்கிறதற்காக போராடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, இந்த கடைசி காலத்தில் மனிதர்களை விட்டும் தேவனை விட்டும் பிரித்து அவர்களை தனக்கு கீழ்ப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்படிக்கு சாத்தான் தன் கையில் வைத்திருக்கிற பொல்லாத திட்டங்களும் அவனுடைய ஞானமும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையிலும் மன துக்கத்திலும் இருப்பவர்களையும் தங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்தவர்களையும் அன்புக்காக இயங்குகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவனுடைய உண்மையான ஆறுதல்களில் இருந்தும் மனித உறவுகளில் இருந்தும் பிரித்து அதற்கு இணையான மாற்று சார்புகளான இப்படிப்பட்ட மனித உருவம் கொண்ட ரோபோக்களின் மூலமாக தன் வஞ்சகத்துக்குள் அவர்களை இழுக்க நினைக்கிற சாத்தானின் எல்லா கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதர்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவருடைய இருதயங்களை இப்படிப்பட்ட ஏஐ விஞ்ஞானங்கள் மூலமாக தனக்கு கீழ்ப்படுத்தும்படிக்கு இந்த உலகத்தில் சாத்தான் இப்பொழுது செய்து வருகிற எல்லா அவனுடைய தந்திரமான கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் யாரும் இந்த சாத்தானின் தந்திரங்களில் சிக்கி விடாதபடிக்கு மெய்யான தெய்வமாகிய இயேசுவே உம்மை அறியவும் நீர் அவங்களுக்காகவும் அவருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் உம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்தீரே அந்த அன்பை உணர்ந்து கொள்ளவும் இனி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றுக்கும் இயேசுவே தங்களுடைய வாழ்க்கைக்கு தீர்வு என்று அறிந்து ஜனங்கள் உண்மையே தேடும்படிக்கான இருதயத்தை அவங்களுக்குள் நீர் கொடுக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெப நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடினதையும் நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோட மிகுந்த பாரத்தோட ஜெபிக்க நமக்கு உதவி செய்ததையும் அறிந்திருக்கிறோம். இன்னும் சிலர் ஆழமாக நீங்கள் ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி புதிய மொழியிலே அந்நிய பாஷையில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கவும் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் இந்த ஜெபத்தில் என்னென்னலாம் விரும்புகிறாரோ அதை பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள் இருந்து உங்களை ஜெபிக்க வைத்தார். ஜெபத்தில் ஆழமாய் நுழையும் போது இத்தனை அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேசத்தில் நடக்கிற உலகத்தில் நடக்கிற பல காரியங்கள் தீவிரம் கொண்டு நிறைவேறுவதை கண்கூடா பார்க்க முடியுது. நம்ம பண்ணுகிற ஜெபம் பத்தவே பத்தாது, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஊழியத்திலும் ஜெபத்தை அதிகப்படுத்தும் முயற்சியாக முழு இரவு ஜெபத்தை போன மாதத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக வருகிற ஆகஸ்ட் மாதமும் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவில் ராமநாதபுரத்தில் இருக்கிற நம்முடைய தீர்க்க தரிசன மையத்தில் இரவு 9:30 மணியிலிருந்து விடிகாலை 3 மணி வரைக்கும் தீர்க்க தரிசன முழு இரவு ஜெபம் நடத்தப்படுகிறது. உங்களுக்கு முடிந்தவர்கள் அந்த முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம். முழு இரவும் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள், தேசத்தில் உலகத்தில் நடக்கிற தீமையான காரியங்கள், அவசரமாக ஜெபிக்க வேண்டிய ஜெப காரியங்கள் போன்றவைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறாங்க. போன முறை நடத்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசன முழு இரவு ஜெபத்தில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். அநேகரை ஜெப ஆவியினால் நிரப்பி பாரத்தோடு ஜெபிக்க வைத்தார். இந்த மாதமும் வருகிற ஆகஸ்ட் மாதமும் தேவனுடைய பலத்த கிரியைகளை நம்ம எதிர்பார்க்குறோம். நாங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால், உங்களுக்கு வர முடியுமானால், நீங்கள் ராமநாதபுரத்தில் நடக்கும் இந்த தீர்க்க தரிசன முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணியிலிருந்து காலை 3 மணி வரைக்கும் இந்த முழு இரவு கூடுகை நடைபெறும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து அழைத்து வருவாராக. ஆமென்.
இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் அடங்கியிருக்கிறது. எபிரேயர் 10:35 என்ன சொல்லுது? ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனிகள், மிகுந்த கனிகள். கனிகள் என்பது ஒரு பங்கு. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மிகுந்த கனிகள். அந்த மிகுந்த பலன் கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பினால், கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்களினால், கர்த்தர் நமக்கு கொடுத்த வல்லமையினால் அவைகளை பெருக பண்ணி மிகுந்த பலனை காட்டணுமா. அப்போ இந்த மிகுந்த பலனுக்கு பல ஏதுக்கள், பல காரியங்கள் காரணங்களாக அமைந்தாலும் அதில் குறிப்பாக அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. உங்கள் கிரியைகள் மிகுந்த பலன் கொடுக்க வேண்டுமானால் அந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கிறிஸ்தவர்கள் வெளியே பார்த்தா சாந்தம் உள்ளவர்களாக மாதிரி தெரியும், ஆனால் தைரியம் உள்ளவர்கள். நாம் பொதுவாக தைரியம் உள்ளவர்கள் என்று யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அடிக்கிறவன், சண்டை போடுறவன், மற்றவரோட பிரச்சனை பண்ணுகிறவர்கள், கத்தி எடுத்துகிட்டு அப்படியே சட்டை பட்டனை கழட்டி விட்டு அந்த தெருவில் நடக்கிறவர்கள், நான்லாம் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி வாய் சவடால் பேசுகிறவர்கள், இதைத்தான் தைரியம் என்று நினைக்கிறோம். ஆனால் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருத்தன் சத்தம் போடுறானோ அவன் உள்ளுக்குள்ளே பயப்படுகிறான் என்று அர்த்தம். ஆனால் மன தைரியம் என்பது, கிறிஸ்தவருடைய தைரியம் என்பது இப்படி சவடால் விடுறதுலையும் சண்டை போடுறதுல இல்லை. ஒரு பயங்கரமான பிரச்சனையை எதிர்த்து நிற்பது, அதுக்கு முன்னால் நிற்கிறது, ஃபேஸ் பண்ணுறது. சிலர் பாருங்கள், வெளியே கத்திக்கிட்டு இருப்பான், ஃபேஸ் பண்ண மாட்டாங்க பிரச்சனையை. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்பதே பிரச்சனைகளை எதிர்கொள்வது. அதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். முதல் நூற்றாண்டு காலத்தில் ஒருவர் கிறிஸ்தவராக இருக்கணும்னு சொன்னால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கணும். முதல் நூற்றாண்டில் ஒருவர் கிறிஸ்தவராக இருக்கணும்னா அவர் தைரியமுள்ள ஆளாக இருந்தால் தான் முடியும். இல்லாட்டால் அதில் நிலைக்க முடியாது. எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. அப்போ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமானால் அதில் அவர்களுடைய முதல் குணாதிசயம் என்னன்னு கேட்டால் தைரியம். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே இருக்கும். கடைசி காலத்திலையும் இனி வருகிற காலத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்களாய், உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தைரியமுள்ளவர்களாய் இருந்தால்தான் சாத்தியம். ஏன்னா முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களை பயமுறுத்தின, அச்சுறுத்தின பயங்கரங்களை விட கடைசி காலத்தில் அவர்கள் எதிர்கொள்ள போகும் பிரச்சனைகள், விசுவாசத்திற்காக அவர்கள் எதிர்கொள்ள போகிற காரியங்கள் இன்னும் பலமானவைகள், மூர்க்கமானவை, கொடூரமானவை. அப்போ இதை எதிர்கொண்டு அவன் ஜெயிக்க வேண்டுமானால் முதல்ல ஃபேஸ் பண்ணணும். அதை பார்த்துட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்துடக்கூடாது. முதல் நூற்றாண்டில் அவர்களுக்கு அப்படி இருந்தது. ஒருத்தன் கிறிஸ்தவனாக மாறணும்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ரோம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும், யூத பாரம்பரியவாதிகளுக்கு பதில் சொல்லணும், எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பதில் சொல்லணும். அவர்கள் என்ன வேண்டுமானால் செய்வார்கள், மரண தண்டனை விதிப்பார்கள், அவருடைய சொத்துக்களை அபகரிப்பாங்க, தெருவில் அவர்களை துரத்தி விடுவார்கள், சிங்க கெபியிலே போடுவாங்க, அவர்களை இரத்த சாட்சிகளாக மறிக்க பண்ணுவாங்க, கல்லை விட்டு எறிவாங்க, மத துவேஷம் பண்ணினான் என்று. ரோமர்கள் இன்னும் ஒருபடி மேலே ஜெயிலில் உள்ள போட்டு அவர்களை வேடிக்கை பொருளாக்கி மிருகங்களுக்கு இரையாக்கி, ஒரு பக்கம் அந்த பயங்கரங்கள் இதெல்லாம் சந்தித்து, இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால் அவர்கள் எவ்வளோ தைரியசாலியாக இருக்கணும். சபையில் பிரச்சனை இருக்குது, அனுமதி வாங்கி கொண்டு பவுலை போல சிலர் புறப்பட்டு இவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் கையில் லாபமாய் தோன்றின எல்லாவற்றையும் பறித்து கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அந்த முதல் நூற்றாண்டில் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தொகை பெருகி கொண்டே வந்ததாம். அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கொல்றாங்க, அடிக்கிறாங்க, நம்மளுடைய எல்லாவற்றையும் அபகரித்து கொள்ளுகிறார்கள். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட்டால் அவர்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்.
இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தானே உள்ளே வந்தாங்க. இப்போ மாதிரி நாங்கள் உள்ளே வந்தால் எங்களுக்கு அற்புதம் கிடைக்கும், செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும், எங்களுக்கு வசதிகள் கிடைக்கும், அதுக்கு வரல யாரும். அவனுக்கு தெரியும் உபத்திரவப்படணும், அடிக்கப்படணும், துரத்தப்படணும், ஜெயிலில் போடுவாங்க, கட்டுவாங்க. இருந்தாலும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம வெளியே பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு தெரியுது, அவர்கள் அமைதியானவர்கள் போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மன தைரியத்துக்கு அளவே இல்லை. கிறிஸ்தவர்கள் நாளாந்தர குடிமக்களாய் பயன்படுத்தப்படுவது புதுசாக ரட்சிக்கப்பட போகிறவனுக்கு தெரியாதா? தெரியும். நம்மை சமுதாயத்தில் ஒதுக்கி வைத்து விடுவார்கள், தெரியும். இந்த உலகம் நமக்கு பாத்தியதப்பட்டதாக இருக்காது, தெரியும். துரத்தப்படுவோம், தெரியும். ஆனாலும் அவர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலம் வரும்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு சுகமான அனுபவமாய் மாறிவிட்டது. இதுக்கு ரொம்ப விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் விருப்பப்பட்டால் இந்த மதத்தை தழுவிக்கொள்ளலாம், இந்த மதத்துக்கு போகலாம், வரலாம் அப்படின்ன காலகட்டத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். அது வேற. அவங்க இப்போல்லாம் யாரையும் துன்புறுத்தவில்லை, தொல்லை பண்ணவில்லை, ஏன் அடுத்த மதத்துக்கு போனான்னு. ஆனால் அந்த காலம் முடிந்து இந்த கடைசி காலம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டில் எப்படி நடந்ததோ அதே போல் சபைகளுக்கு நடக்கும். இனி ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னா தைரியம் உள்ளவனாக இருக்கணும். ஒருவன் ரட்சிக்கப்படனாலே தைரியம் உள்ளவனாக இருக்கணும். என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இந்த முதல்ல நடந்த அதே காரியம் இந்த கடைசி காலத்திலும் திரும்பி வரும். அதை கவனமாச்சிக்கிறணும். அப்போ அதனால்தான் சொல்லுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது இப்போ நமக்கு நவீன காலத்தில் எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறதுனா, அவரை ஏற்றுக்கொண்டால் வியாதி வராது, கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு கார் இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் 7 காராக மாறிவிடும். உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இப்படி சொல்லித்தானே உள்ளே வர்றோம். முதல் நூற்றாண்டு காலத்தில் நடைபெற்றதை போன்ற ஆபத்துகளை சொன்னால் யார் உள்ளே வருவா? அந்த ஆபத்துகள் இருக்கிறது என்று தெரிந்தே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள். அவருடைய மன தைரியம், எவ்வளோ மன தைரியம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இனி வருகிற காலத்தில் இப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்கள்தான் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும், மெய் கிறிஸ்தவர்களாக. பொய்யான போலி கிறிஸ்தவன் வேற, அவன் அப்படியே நெளிஞ்சு சாத்தானுக்கும் வாளை காட்டுவான், கர்த்தருக்கும் தலையை காட்டுவான். அவர்களை பற்றி நான் பேசலை. உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பினால் முதல் நூற்றாண்டு காலத்தில் பாருங்கள் என்னென்ன நடந்துச்சு. அவர்கள் உபத்திரவங்களாகிய போராட்டங்களை சகித்தார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசம் ஆக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்போ என்ன பிரகாசமாக இருக்கோம்னா அப்போ என்ன அர்த்தம்ங்க? பிரகாசம் என்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசம். பாவம் என்கிற இருள் நீங்கி உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்தது. அதை நினச்சி பாருங்க. நீங்கள் வெளிச்சமாக வந்த உடனே நீங்கள் பல உபத்திரவத்தின் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதை சகித்தீர்கள். அதான் தைரியம். இருளில் இருக்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நீங்கள் பிரகாசம் ஆன உடனே உங்களை சுற்றில் இருக்கிற இருள் சூழ்ந்த மனிதர்கள் உங்களை ஜென்ம பகையாய் பகைத்தார்கள். நீங்கள் போராட்டங்களை சகித்தீர்கள். இப்போ இப்படி சொல்லி நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மிகுந்த போராட்டத்தை சகிக்க வேண்டும்னா இவன் வருவான். இன்றைக்கி நம்ம ஆசை காட்டி இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி நம்முடைய கற்பனையும் கூட சேர்த்து ஜனங்களுக்கு ஆசை காட்டித்தானே உள்ளே வருகிறோம். இவர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டார்னு சொல்கிறோமே. நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தவங்கள எத்தனை பேர் தைரியமுள்ள கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க நம்ம சுற்றிலும். தைரியமுள்ள கிறிஸ்தவன் யார்? இழக்க சம்மதித்த, போராட சம்மதிக்கிற கிறிஸ்தவன் யார்? தன் விசுவாசத்திற்காக, பிரகாசமாக்கப்பட்டதற்காக பகைக்கப்பட்டு அதை எதிர்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களை உருவாக்கி இருக்கிறோமா? அடுத்து சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10:33 நிந்தைகள் ஆனாலும் அவமானம் உங்களுக்கு. போகும்போதெல்லாம் உங்களை கேலி பண்ணாங்க, உங்கள் பிள்ளைகளை கிண்டல் பண்ணாங்க, உங்களை அவமானப்படுத்தினாங்க, நிந்தனைக்குள்ளாக்கினாங்க. நிந்தனைகளினாலும் உபத்திரவங்களினாலும்
உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டு போனாங்க, வீட்டுக்குள்ளே புகுந்து நேரடியாக கொள்ளையடித்தார்கள். நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், இதுதான் உச்சகட்ட அவமானம், உங்களை ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி, ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி ஆக்கி, வேடிக்கை காட்டுகிறவர்களை போல சிம்சோனுக்கு கிடைத்த உச்சகட்ட அவமானம். அவரை கொன்றிருந்தால் கூட அது ஒரு வீர மரணம் சொல்லியிருப்பாங்க. அவரை அவமானப்படுத்த கருதி அந்த சிம்சோனை வேடிக்கை காட்ட கூட்டி வந்தாங்களாம். எல்லாம் ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு, மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவரை இப்படியே அழைத்து கொண்டு வந்து வேடிக்கை காட்டு, எங்க அப்படியே குட்டிக்கரன் அடி பார்க்கலாம், பல்ட்டி அடி பார்க்கலாம், நில்லு பார்க்கலாம், உன்னுடைய மசில்ஸை காட்டு பார்க்கலாம், ஹோன்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சு. அது மாதிரி இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களே, இவர்களை ஏளனம் பண்ணி ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி வச்சுருந்தாங்களாம். எப்படி இருக்கும்? சிம்சோனுக்கு அந்த அவமானம் தாங்க முடியவில்லை. இவர்கள் அதை சகித்தார்கள். இப்போ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிம்சோனுக்கு கொஞ்ச நேரம் அவனை வேடிக்கை பொருளாய் வைத்திருப்பதை சகிக்க முடியல. ஆண்டோட்ட கத்தி கதறி, என்னை ஒரு விசை கேட்டர்களும் நான் இவர்களை அழிக்கணும்னு கேட்டான். ஆனால் இவர்கள் தாங்கள் வேடிக்கை பொருளாக்கப்பட்டிருக்கிறோம், தெருவில் எங்களை வேடிக்கை காட்ட விடுறாங்க, எங்கள் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறதும் எங்களை அடிக்கிறதும், திடீரென்று அடித்து உன்னை ஒரு கன்னத்தில் அடிந்தால் மறு கன்னத்தை காட்ட சொன்னாரே, காட்டு அப்படின்னு சொல்லி சிரித்து எல்லாம் பண்ணாங்க. அதை நாங்கள் சகித்தோம். இப்போ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, சாதாரணமாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சிம்சோன் தைரியசாலின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிம்சோனை விட இந்த கிறிஸ்தவர்கள் தான் தைரியசாலி. தினம் வேடிக்கையாக்கப்பட்டாங்க, அதை சகித்து கொண்டார்கள், அதை ஃபேஸ் பண்ணினாங்க. அவர்கள் தைரியசாலிகள். வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்களே. எவ்வளவு அவமானத்தை சகிச்சு வேடிக்கையாக்கப்பட்டவர்களோடு நீங்களும் உங்களை இணைத்து கொண்டு, வேடிக்கையாக்கப்பட்டு அவமரியாதை செய்யப்பட்டு துரத்தப்பட்டு உபத்திரவப்பட்டு சகித்தீர்களே. பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாளிலே கிறிஸ்துவம் தான். இப்படிப்பட்ட தைரியசாலிகளை, கிறிஸ்துவுக்காக எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளுகிற தைரியசாலிகளை எழுப்பணும். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. பல பேரை கிறிஸ்தவர்களாக்குகிறோம் என்று சொல்கிறோம், அவர்கள் தைரியசாலிகளாக இருப்பதில்லை. அவர்கள் எதிர்பார்த்து தான் உள்ளே வர்றாங்க, எதிர்பார்ப்போடையே வாழ்கிறார்கள். எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் அவர் நாமத்து நிமித்தம் துன்பங்கள் வரும்போது மனம் சலித்து போய் போதும் அப்படின்னு நிறுத்திடுறாங்க. காரணம், நம்ம கிறிஸ்தவர்களை உருவாக்கி இருக்கிறோம், கிறிஸ்தவர்களை எழுப்பி இருக்கிறோம். ஆனால் தைரியமுள்ள சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களை எழுப்ப முடியவில்லை. முதல் நூற்றாண்டில் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னா இவ்வளவு பாடுகளை பட வேண்டியிருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அவமரியாதைப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் இதை கேள்விப்பட்டும் ஜனங்கள், சீஷருடைய தொகை பெருகி கொண்டே வந்ததுன்னு சொல்லி எழுதுகிறாங்க. அப்போ அதற்கு அடிப்படையில் தைரியம் இருந்தால் தானே வர முடியும். இப்போ நமக்கு ஆசை இருந்தால் போதும் கிறிஸ்தவர் ஆகிவிடலாம். செழிப்பு கிடைக்குமாமே, பணம் கிடைக்குமாமே, வசதி கிடைக்குமாமே, ப்ரொமோஷன் கிடைக்குமாமே, இந்த ஆசை இருந்தால் போதும் கிறிஸ்தவன் ஆகிவிடலாம். ஆனால் அந்த நாட்கள் ஆசையினால் அல்ல, தைரியத்தினால தான் நீங்கள் கிறிஸ்தவராக முடியும். சகிக்கும் ஆற்றலால் தான் நீங்கள் கிறிஸ்தவராக முடியும். அதே போன்ற காலம்தான் நீ கடைசி காலத்தில் வரப்போகுது. இந்த கடைசி காலத்தில் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருந்தால்தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பாருங்கள், 2 கொரிந்தியன் புஸ்தகம் 11:20 கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்கள்? நிந்தனைகளையும் பாடுகளையும் சகித்தார்கள். ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஜெயிலில் பிடிச்சு போட்டாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், கட்டிச்சு பட்சித்து அழிச்சாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், தனக்கு அடிமையாக்கினாலும், ஒருவன் தன்னை உங்கள் மேல் உயர்த்தினாலும், ஒருவன் உங்கள் முகத்தில் அறைந்தாலும் சகித்தீர்களே. இருக்கிற கிறிஸ்தவர் சகிப்பாங்களா? இதை சொல்லி நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தால் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போ உள்ள மனநிலையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை சத்துருக்கள் சிறையாக்குவார்கள், உங்களை கடித்து பட்சிப்பார்கள், உங்களை கைவசப்படுத்துவார்கள், உங்களை முகத்தில் அறைவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் வர முடியும்? இது தெரிஞ்சே அந்த நாட்களில் வந்திருக்கிறாங்க. என்னை அடிப்பாங்க, நிந்திப்பாங்க, திடீர்னு எங்கள் மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் தள்ளுவாங்க, பாடுபடுத்துவாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லாராலும் இழிவுபடுத்தப்படுவோம். பவுல் அப்போஸ்தலரை குறித்து
வேதத்தில் மாத்திரமல்ல, சரித்திரத்தில் சில குறிப்பு சொல்லுது. ரொம்ப குள்ளமான தோற்றம் உடையவர், ரொம்ப குட்டையாக இருப்பார், கொஞ்சம் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பார், தலையில் முடியே இருக்காது, வழுக்கையாக இருக்கும், ஆளை பார்த்தா ரொம்ப கட்டையாக சாதாரணமான ஒரு ஆளாக இருப்பார் என்று அவரை குறித்து சரித்திரத்தில் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போதே வேடிக்கையாக கேலி பொருள் போல் இருக்கிறவர் பார்த்தா தான் அப்படி. ஆனால் அவர் மன தைரியத்தை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் போன்ற தைரியத்தை யாருக்குள்ளேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. கிறிஸ்துவுக்காக அவ்வளவு தைரியமுள்ள ஒரு ஆள். வெளியே பார்த்தா கட்டப்பட ஒப்பு கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஜெயிலின் தப்பிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, சிறைப்படவும் நமக்கு மன தைரியம் வேணும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், உங்களை சிறையாக்கினாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் மேலே கேஸ் போட்டு உங்களை ஜெயிலில் போட்டாங்க, உங்களை பட்சித்தார்கள் கொன்றார்கள். நீரோ மன்னருடைய காலத்தில் கிறிஸ்தவர்களை பிடித்து உயிரோடை பிடித்து பெரிய பெரிய கம்பங்களை நட்டி வச்சுருப்பாங்களாம். அந்த போஸ்ட் கம்பங்கள் மேலே இவர்களை உயிரோடை கட்டி காலில் இருந்து கீழே வரைக்கும் வைக்கோல் பிரியை சுற்றி கீழே நெருப்பு வச்சுருவாங்க. அந்த தீ பந்தம் மாதிரி உயிரோட கிறிஸ்தவர்கள் கைகள் கட்டப்பட்டு கம்பத்தின் உச்சியில் எரிவாங்க. அந்த வெளிச்சத்தில் நீரோ மன்னனும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் பிரதானிகளும் விருந்து சாப்பிடுவாங்களாம். எப்படி? அவருடைய அலறல் சத்தத்தில் எவ்வளோ ஒரு சேடிசம் என்று பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த சுடப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் பட்சித்தாலும் அவளை அழித்தாலும் பொறுமையாக சகிச்சாங்களே. எப்போ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நேற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு 40 பேரை பிடிச்சி கட்டி கழுவில் ஏற்றி தீ வச்சுட்டாங்க. செய்தியை கேட்குறான், செய்தி காட்டு தீ போல பரவுகிறது. ஆனாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிப்பு நின்றுல போயிருக்கணும். அந்த பயமுறுத்தலை பார்த்து ரட்சிப்பு நிறுத்தப்பட்டிருக்கணுமே. ஒருவனும் அவர்களோட சேர துணியாமல் இருந்திருக்கணுமே. ஆனால் ரட்சிக்கப்பட்டதின் தொகை பெருகி கொண்டே வந்ததே. அப்போ அதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் வருவது வரட்டும் எதிர்பார்க்கலாம் என்ற அந்த ஆவிக்குரிய தைரியம் தானே காரணம். தைரியம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க? இனி வருகிற கால சூழ்நிலை பயங்கரமாக இருக்குமே, அப்போ எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? இப்போ மாதிரி ஆசை காட்டி அவர்களை அழைக்க முடியாதே. பாருங்கள், பவுல் அவர் பட்ட பாடுகளை சொல்லுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு சம்பிரமமான வாழ்க்கை வாழ்ந்தவர், ராஜபோகத்தில் இருந்தவர், அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்றவர், ரோம பிரஜா உரிமை பெற்றவர், பெரிய பணக்காரர். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்போ பாருங்க, அவர் சொல்ற 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24 சில வசனங்கள். யூதர்களால் 1 குறைய 40 அடியாய் 5 தரம் அடிக்கப்பட்டேன். யூதருடைய கணக்கு 40 சவுக்கடி. அந்த சவுக்கடி என்பது சாதாரணமாக இருக்காது. ஒரு சவுக்கு வரும், அதில் பல பிரிவுகள் இருக்கும், நிறைய அப்படி வாராக தொங்கும். ஒவ்வொரு வாருடைய முனையிலும் ஒரு வெண்கல அல்லது ஒரு உலோக ஒரு குண்டு வச்சுருப்பாங்க. அந்த குண்டில் முள்ளுகள் மாதிரி இருக்கும், அப்படியே இரும்பில் கூட வச்சுருப்பாங்க. ஒரு முறை அடித்தால் அது உடம்பில் இருக்க சதை அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். சிங்கப்பூர் தேசத்துடைய சட்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, சிங்கப்பூரில் சிறைப்படுகிறவர்களுக்கு அந்த பிரம்படின்னு ஒரு தண்டனை இருக்குது. பிரம்படி, அந்த பிரம்படி தண்டனை தான் பயங்கரமானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை அந்த பிரம்பில் அடித்தா சதையை அப்படியே அள்ளிட்டு வந்துருமா, அந்த மாதிரி இப்போவும் இருக்குது. விமானத்தில் போகும்போதே சில சமயங்களில் அதில் எச்சரிக்கை கொடுப்பாங்க, சமூக விரோத செயல்களோ அல்லது இல்லீகலான ஏதாவது பொருள்களோ உள்ளே வச்சுருந்தா சிங்கப்பூர் போகாதீங்க, சிங்கப்பூரில் கொடுக்கப்படும் சவுக்கடி தண்டனை பயங்கரமானது அப்படின்னு விமானத்திலே எச்சரிக்கை கொடுப்பாங்க. அப்போ இதுவே இப்படி பயங்கரமாக இருந்ததுன்னா, ரோமர்கள் காலத்தில் இந்த சவுக்கில் அது வாராக பிரிஞ்சிருக்கும், அப்படி வந்து வாராக பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொன்றிலும் இருக்கிற அந்த உலோக குண்டுகளில் முள் இருக்கும். ஒரு தடவை அடிச்சு இழுத்தா அப்படி இருக்கும். அது மாதிரி 40 முறை அடிப்பாங்க. 40 முறை. அந்த 40 தடவை அடிக்கிறது தான் ஒரு தண்டனை. இது மாதிரி 5 தடவை தண்டிக்கப்பட்டிருக்கிறாராம். பவுல் சாதாரணமான ஆளா? நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா உட்காந்துட்டு கடிதம் எழுதிட்டு இருந்தவரா? அல்லது போய் ஊருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாந்தமாக அமைதியாக வாழ்ந்தவரா? இல்லை.
அடிக்கப்பட்டார் 5 தரம், 5 முறை. ஒரு தரம் என்பது 40 தடவை அடி. 5 சந்தர்ப்பங்கள் அடிவாங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். மிலாறு என்பதும் அப்படித்தான். அது அப்படி குச்சி குச்சியாக இருக்கும். அது ஒரு கோர்வையாக இருக்கும். அதை வச்சு அடித்தாங்க. ஒரு தரம் கல்லெறியுண்டேன். என் மேலே கல்லுகளை தூக்கி எறிஞ்சாங்க. 3 தடவும் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கடலுக்குள்ளே விழுந்து ஒரு நாள் ராத்திரி ஒரு நாள் பகல் முழுசும் தண்ணியில் நீந்திக்கிட்டே இருந்தேங்கிறார். அடுத்து பாருங்கள், அநேக தடம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்கள். எங்கேயோ அவரை பிடிச்சிருக்கான். பிடிச்சி அவர்கிட்ட இருந்ததெல்லாவற்றையும் திருடி கொண்டு அடித்து அவர் அனுப்பியிருக்காங்க. என்னுடைய சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறைகள் தூக்கமில்லாமல் கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இதுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தைரியம் வரணும். ஒவ்வொரு முறை இதை சந்திக்கும் போதும் அவர் எவ்வளவு தைரியம் உள்ளவராக இருந்திருக்கணும். இந்த பிரச்சனைகளை பார்த்தவர் பின்னிட்டு திரும்பலை. தான் வாழ்ந்திருந்த சுகபோக வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஏன் கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டோம், நம்ம மட்டும் அவரை ஆராதிச்சுட்டு போயிடுவோம், ஒரு ரகசிய கிறிஸ்தவனாக இருந்து கொள்ளுவோம். யூத மார்க்கத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். நம்ம எப்பவும் போல் நம்முடைய ராஜாங்க வேலையை செய்வோம், உள்ளுக்குள்ளே மாத்திரம் ரகசியமாக ஆராதிப்போம் என்ற நம்முடைய தந்திரங்கள் அவருக்கு தெரியாததா? அவர் செய்ய முடியாதா? ஏன் இவ்வளவு பாடுபடணும், ஏன் இவ்வளோ அடிக்கப்படணும், ஏன் இவ்வளவு துன்புறுத்தப்படணும்? அதற்கு ஒரு மன தைரியம் வேணும் பாருங்க. அந்த மன தைரியம் அதுதான் மிகுந்த பலனை கொடுக்குமா. இக்காலத்தில் உண்டாகும் பாடுகள் இனி வரப்போகிற தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன அல்ல என்பதை அறிந்து பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு ஏற்கனவே அழைக்கும் போது சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகம் உங்களை பகைக்கும், உலகத்தினால் நீங்கள் விரட்டி அடிக்கப்படுவீர்கள், துரத்தப்படுவீர்கள், உலகம் உங்களுக்கு சாஸ்வதமாக இருக்காது. இதெல்லாம் சொல்லி கண்ணுக்கு நேரம் அதெல்லாம் பார்த்து திரள் கூட்டம் ஜனங்கள் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட்டார். அவர்கள் ஒவ்வொருவனும் எவ்வளவு தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த காலத்து கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் தாங்கள் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகளையே மேன்மையாக நினைச்சாங்க. இயேசுக்காக நான் அடிக்கப்பட்டேன், இயேசுக்காக நான் விரட்டப்பட்டேன், அவரை ஏற்றுக்கொண்டதுனால இழந்தேன். பவுல் ஒரு பெரிய பட்டியல் சொன்னாரே. அந்த காலத்து கிறிஸ்தவர்கள், துவக்க நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பட்ட பாடுகளைத்தான் மேன்மையாக நினைச்சாங்க. அப்படி நேராக இப்போ உள்ள கிறிஸ்தவங்களுக்கு வந்தீங்கன்னா, கிறிஸ்துவை கொண்டு நாங்கள் சம்பாதித்தை வச்சு தான் இன்னைக்கு தங்களுடைய நிலையை பிரகடனப்படுத்துகிறாங்க. நான் இயேசுக்குள்ளே வந்த பிறகு இத்தனை வீடுகளை கட்டினேன், இவ்வளோ பெரிய ஒரு தோட்டத்தை வாங்கினேன், அதிலே ஊழியம் செய்கிறேன், சபைக்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டினேன், மண்டபங்களை கட்டினேன், காரு, ஆளு, படை, பலம், அம்பு எல்லாம் பெருக்கினேன். பார்த்தீங்களா கிறிஸ்துவுக்குள்ளே நான் எவ்வளோ இருக்கிறேன். இதுதான் நம்ம கட்டுறது. ஆனால் அவர்கள் காட்டின கணக்கு வேற. கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்காக துரத்தப்பட்டேன், கிறிஸ்துவுக்காக நான் பல்வேறு விதமான உபத்திரவங்களை, நிந்தனைகளை அனுபவித்தேன். அதில் தான் மேன்மை பாராட்டினாங்க. நீ கிறிஸ்துவுக்காக என்னென்னலாம்ப்பா இழந்த, அதான் பேசி கொண்டார்கள். இன்றைக்கி அப்படி இல்லை. ஊழியத்துக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்குன்னு சொந்தமாக இடம் இல்லையா? இன்றைக்கி அப்படி பணத்தை சேர்க்காதவர்கள், ஊழியத்தின் மூலம் தங்களை உயர்த்தி கொள்ளாதவர்களை சபிக்கப்பட்டவர்களே வச்சுருக்கிறான். என்னங்க 7 வருஷமாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, இன்னும் அதே பழைய 2 வீலரில் தான் போய் கொண்டிருக்கிறீர்களா? ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலையா? பவுலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை பாருங்களேன். அடிக்கப்பட்டது, துரத்தப்பட்டது, பசியில் இருந்தது, குளிரில் இருந்தது. அதை செய்வதற்கு மன தைரியம் வேண்டும். இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற வசதிகள் கிடைக்காது. பவுலுக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி தான் பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும்னு சொன்னால் எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும்?
ஏனென்றால் நமக்குள்ள தைரியம் இல்லை, அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் ஆற்றலும் நமக்கு இல்லை. இன்றைக்கு நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவம் என்பது நம்மை வசதி உள்ளவர்களாக வாழ வைப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம சொல்கிறாங்க. செழிப்புள்ள உபதேசம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால். ஆனால் முதல் நூற்றாண்டில் வேற மாதிரி இருந்தார்கள். கடைசி காலம் வருது பாருங்க. இப்போ நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நீங்களும் இதே போன்ற போராட்டங்களை, பாடுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போ மன தைரியம் உள்ளவன் தான் அதில் நிற்க முடியும். வேதம் சொல்லுது பாருங்க, கடைசி காலத்தில், கர்த்தருடைய வருகை காலத்தில் கிறிஸ்தவருடைய நிலைமை எப்படி இருக்குமா? இயேசு எதையும் மறைச்சு பேசலை. இயேசு நான் உனக்கு அதை தருவேன், இதை தவிர வாப்பா அப்படின்னு உள்ளே கூட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் பாடுபடுத்துவதில்லை. அவர் அழைக்கும் போதே சொல்லிடுறாரு, வந்தால் இப்படி தான் இருக்கும், ஊழியம்னா இப்படி தான் இருக்கும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும். போதகர்கள் தான் அதை மாற்றி பேசுகிறாங்க ஒழிய கிறிஸ்து தைரியமாக பகிரங்கமாக தான் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்கிறது பாருங்களேன், மத்தேயு 24:9-10 ஆகிய வசனங்களில் கடைசி காலத்து கிறிஸ்தவர்கள் என்னென்னலாம் செய்வாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். மத்தேயு 24 முழுசுமே கடைசி காலத்தில் நடக்க போகிற அடையாளங்கள். இயேசுவின் சீஷர்கள் அதைத்தான் கேட்டாங்க ஆண்டவரிடத்தில், உம்முடைய வருகைக்கும் கடைசி நாளுக்கும் அடையாளம் என்ன? அதில் ஒன்று தான் சொல்கிறார். கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்க, என் சீஷர்கள் அவர்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, அவனை பனிஷ்மெண்ட்டு, தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. என்ன விதமான தண்டனையாக கூட இருக்கலாம். தண்டனைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பாங்க, உங்களை கொலை செய்வார்கள். கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்காக கொலை செய்வாங்க. நார்த் இந்தியாவில் பார்க்குறீங்கள தினம் செய்திகள், கிறிஸ்தவராக இருப்பதற்காக தெருவில் போட்டு அடித்து அவருடைய முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு அவருடைய கைகள் உடைக்கப்பட்டு, சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னால் பகிரங்கமாக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறாங்க. போலீஸ் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறது. தினம் ஒரு மரணம், தினம் ஒரு சாவு. வேதம் சொல்லுது கடைசி காலத்தில் இது இன்னும் திரளா பெருகும். அவர்கள் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். அவனை கொன்றணும், இவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, தந்திரமாக கொலை செய்வார்கள். மாத்திரம் இல்லை, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலுன்னா சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரால், அரசாங்கத்தினால, காவல்துறையினால், பக்கத்தில் இருக்கிற ஜனங்களால், கிறிஸ்துவை அறியாத வேற்று மதத்தவரால், பெயர் கிறிஸ்தவர்களால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அடுத்து, அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அதில் நிறைய பேர் என்ன செய்வான்னா, அந்த உபத்திரவங்கள், கொலை செய்வது இதெல்லாம் பார்த்த உடனே இவன் ஒரு மாதிரி பின்னால் திரும்பி பலவீனப்பட்டு அவன் மற்றவனை காட்டி கொடுத்து, என்னை விட்டுருங்க, நான் உங்கள் பக்கம்தான் இருக்கிறேன், இன்னன்னார் இங்கே எங்கே இருக்கிறாங்கன்னு காட்டி கொடுப்பாங்களாம். அவர்கள் யாராக இருக்கும்? பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தைரியத்தை விட்டு விட்டவர்கள், தைரியம் இல்லாத கிறிஸ்தவர்கள். இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் முன்னால் அல்லது இப்போ இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நம்ம கிறிஸ்தவராக இருக்கணும்னு சொன்னால் தைரியம் தேவையில்லை நமக்கு. நம்ம மட்டும் நம்ம வாட்டுக்கு சர்ச்சுக்கு போக, ஆராதனை பண்ண, காணிக்கை கொடுக்க தைரியம் தேவையில்லை. ஆனால் இனி வருகிற காலத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தைரியம் உள்ளவர்களா, பிரச்சனைகளை முழுவதும் எதிர் நிற்க பாத்திரவான்களாக இருந்தால் மாத்திரம்தான் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். இப்போ தேவையில்லை, ஆனால் இனிமே தேவைப்படும். முதல் நூற்றாண்டில் தேவைப்பட்டது. அவன் அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, ஒரு கடைநிலை விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவன் விலைக்கிரயம் செலுத்தியே தீர வேண்டும் என்கிற சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. இயேசு சொல்றார் பாருங்க, கடைசி நாட்களில் உபத்திரவப்படுவீங்க. மார்க் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் இயேசு சொன்னது. ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, கோர்ட், உங்களை விசாரணை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ஜெப ஆலயங்களிலே அடிக்கப்படுவீங்க, உங்கள் சர்ச்சுக்குள்ளே வச்சே உங்களை அடிப்பாங்க.
நீ தான் பார்க்குறமே, சர்ச்சை உடைக்கிறதும் உள்ளே அடிக்கிறதும் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். மேலே போய் பிரசிடெண்ட்டுக்கு முன்னால், கோர்ட்டுக்கு முன்னால், அதிகாரங்களுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் இதில் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த சோதனைகளை தாண்டி 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 முடிவு வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் கேட்குறதுக்கு பயமாக இருக்குல்ல? ஆனால் இதுதான் உண்மை. இதை மறைத்து பேச எனக்கும் தெரியும். மறைச்சு பேச இல்லை. இயேசு இடத்தில் வந்தால் உங்களுக்கு எந்த போராட்டம் இருக்காது. எல்லாவற்றையும் இயேசு தாமே சகித்து கொள்வார். அப்போ ஏன் இயேசு இப்படி சொன்னார்? நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், அந்த பகையை நான் ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் சந்தோஷமாக சொல்லணும்ல. ஏன் கர்த்தர் சொன்னார்னா, வரப்போகிற நிதர்சனத்தை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க முடியும். நீங்கள் ஒன்றை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தப்பான ஒரு நம்பிக்கை கொடுத்து தவறான ஒரு காரியத்தை போதித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சொல்லலாம். கேட்குறதுக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நல்லா நம்ம கேட்க நல்லா இருக்குதே. ஆனால் உண்மை அது அல்லவே. இயேசு தான் சொன்ன, உண்மையை மறைச்சு பேசாத, இப்படி தான் இருக்குன்னு சொல்லு. பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி இடுக்கம்தான் சொல்லு, அதான் உண்மை. அதை ஏற்றுக்கொண்டு அவன் உள்ளே வந்தால் தான் பிரவேசிக்க முடியும். இல்லை அதெல்லாம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசி கர்த்தர் அதை ஒருபோதும் விரும்புவதில்லை. அவரே சொல்கிறார் பாருங்களேன், இப்படியெல்லாம் வார்த்தையை சொன்னால் எவனாவது என்னை ஏற்றுக்கொள்வானா, எனக்கு சீஷனாக வருவானா என்று இயேசுவில் கவலைப்பட்டிருக்கணும். இயேசுவே கவலைப்படல பாருங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். அப்போ அடுத்து பாருங்க, இனி வருகிற காலங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம எதிர்கொள்ள போகிற காலத்தினுடைய பயங்கரங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன, அது இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பமாகிறத பார்க்குறீங்க. இனி வரும் காலத்தில் நீங்கள் சுயாதீனமாக எதையும் யோசிக்க முடியாது. சுயாதீனமாக நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் இனி வருகிற ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவங்க உங்கள் பர்சனல் விஷயத்தில் கூட தலையிடுவாங்க. நீங்கள் என்ன வேதத்தை படிக்கணும், எவ்வளவு தூரம் நீங்கள் பிரசங்கிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எல்லாம் யாரோ தீர்மானம் செய்வாங்க. கம்யூனிசம் பெருகியிருந்த சில தேசங்களில், ருமேனியா, பல்கேரியா போன்ற தேசங்களில் ஆட்சி மாற்றம் வந்தபோது மத நம்பிக்கையை முற்றிலும் ஒழித்து விட வேண்டும் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அதன் நிமித்தம் மத தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள், கிறிஸ்தவ சபை போதகர்கள், மிஷினரிகள், சுவிசேஷகர்கள், எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு நீங்கள் உங்கள் மத நம்பிக்கையை விட்டு விட வேண்டும், நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆராதிக்கணும் என்று அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை, நிபந்தனைகளை விதித்தார்கள். அதன்படி போதிக்கிறவருடைய கையில் தான் வேதம் இருக்கணும். சாதாரண ஜனங்கள் யார் வீட்லேயும் பைபிள் இருக்கக்கூடாது. வேதத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து ரெய்டு பண்ணுற மாதிரி பண்ணி பைபிளெல்லாம் கையகப்படுத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பல்கேரியாவில் நடந்த இந்த கொடிய காரியங்களை குறித்து பல இரத்த சாட்சிகளாக கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவித்தவர்கள் எழுதின புஸ்தகங்களை வாசிச்சு பாருங்கள். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ற ஒரு தேவ மனிதன், பல்கேரியா ருமேனியா பகுதியில் பாதிக்கப்பட்ட ஹர்லான் பாப்போவ் என்ற ஒரு தேவ மனிதர், அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்கிறாங்க, அந்த ஆட்சி மாறின போது எங்கள் மேலே கடும் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. வீடுகளில் கூடி ஜெபிக்கக்கூடாது, வேதத்தை யாரும் வீட்டில் வச்சிடக்கூடாது. வடகொரியாவில் இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. வேதத்தை, பைபிளை யாரும் வீட்டில் வச்சுக்கிற முடியாது. வேதம் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகம். அதெல்லாம் உள்ளே புகுந்து பறித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பெரிய போதகர்கள் சந்தேகத்தின் பேரில் ஒரு குற்றத்தை, ஒரு பழியை போட்டு ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இவர்கள் மற்றவர்களுக்கு மத பிரச்சாரம் பண்ணினார்கள் என்று. அந்த கால சூழ்நிலையில் என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பர்த்டே, ஒரு திருமண விருந்துன்னு சொல்லி கூடி அங்கே தான் சத்தமில்லாமல் கர்த்தருடைய வசனத்தை ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்களாம். அந்த நாட்களில் அவங்க சொல்கிறாங்க, வேதத்தை பறிமுதல் செய்த பிறகு வேதத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள், எங்களைத்தான் பைபிள் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. வேதத்தை மனப்பாடம் செய்து கொண்டவர்கள் தான்
அதை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ள முடியும். அப்போ வேத புஸ்தகத்தை எல்லாம் பறிச்சிருவாங்க. அப்போ இவர்களை கொண்டு போய் சபைகள் இருந்ததான சபைகள் இருந்தது. அந்த சபைகள் அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அவர்கள் அதில் பைபிளில் பல பகுதியை எடிட் பண்ணிடுவாங்க. எடிட் பண்ணி இவ்வளவுதான் வேதம், இதில் இந்த வசனங்களைத்தான் நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியும், இந்த ஓமைகளைத்தான் சொல்ல முடியும், எங்கள் சித்தாந்தத்திற்கு, எங்கள் கொள்கைகளுக்கு, எங்கள் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிரான எது ஒன்றையும் மதம் என்ற பெயரில் பேசக்கூடாது. ஒரு குறிப்பாக ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்துன்னு சொன்னால் அதை கட் பண்ணிடுவான். ஏன்னா அவர்களுடைய எண்ணிக்கைப்படி ஒரு ஆளுக்கு 100 ஆடெல்லாம் இருக்கக்கூடாது. அவர்கள் கூட்டு முறையில் பண்ண வச்சு பண்ணையில் போய்த்தான் அவர்கள் ஆடுகளை வைத்து வளர்த்து மேய்க்கணும். அதற்கு சம்பளம் தான் வாங்க முடியும். தனியாக ஒரு ஆள் 100 ஆடுகள் வச்சிருக்க முடியாது. இந்த உதாரணத்தை எடுத்து நீ பிரசங்கம் பண்ணினா அது எப்படி 100 ஆடுகள்னு சொல்லி இவர்களும் அந்த விடுதலை எதிர்பார்ப்பாங்க. அதனால் இதெல்லாம் நீக்கிடணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடக்குதுன்னு சொன்னால் இந்த போதகர்கள் தாங்கள் இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ண போகிறோம் என்பதை அப்படியே டைப் பண்ணி அல்லது எழுதி அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பணும். அவர் அதை படித்து பார்ப்பார். தங்கள் கொள்கைக்கு, தங்கள் கட்சியின் கொள்கைகளுக்கு எதிரான ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்து எடிட் பண்ணி அதை பெர்மிட் பண்ணி ஒரு சீல் பண்ணி கொடுப்பார். கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அதைத்தான் போதகர் பிரசங்கம் பண்ணணும். இந்த ஸ்டேஷன்லேருந்து 2 கான்ஸ்டபிள் வந்து மாறு வேடத்தில் அல்லது ஸ்பை அல்லது அவர்கள் தன்னுடைய ட்ரெஸ்ஸில் யூனிஃபார்மில் கூட வந்து உட்கார்ந்து சரியாக அதையே தான் பேசுகிறாரா, என்னத்தையா பேசுகிறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை பல தேசங்களில் உலாவியது. இப்போவும் வட கொரியாவில் இதான் நிலைமை. தென்கொரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வட கொரியாவில் இன்றைக்கி தான் நிலைமை. மத சார்புள்ளவர் யாரும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணுமே, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதற்கு ஒரு மன தைரியம் வேண்டும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து கொஞ்ச நாளைக்குள்ள இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறையா படிச்சிருந்தேன். அப்போது 1980களில் இந்த இரத்த சாட்சியின் அனுபவத்தை ருசித்து உணர்ந்து சிறைச்சாலையில் கொடுமைகளை அனுபவித்த ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்பவர் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். திருநெல்வேலி டயசிஸில் அவரை வச்சு ஒரு கூட்டம் நடத்தினார்கள். 3 நாள் நடைபெற்ற கூட்டத்திலும் நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் அப்போ நான் சின்ன பையன். அந்த கூட்டத்தில் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு வந்து அமர்ந்திருந்தேன். அவர் ஒரு காரியம் சொன்னார். அவர் சொன்னார், இன்றைக்கி இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இந்த மைதானத்தில் இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உடனே தன்னுடைய சட்டையை கலட்டினார் மேலே. அவருடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா ட்ரில் இருக்குது பாருங்கள், இந்த சுவத்தில் போடுற ட்ரில்லு, அதை வச்சு ஓட்டை போட்டிருக்காங்க. 48 இடத்துல ஓட்டை போட்டிருக்கிறாங்க. உடம்புலாம் அறுக்கப்பட்டு சதை கிழிக்கப்பட்ட அடையாளங்கள். தன் சட்டையை கலட்டி தன் முதுகை காண்பித்தார். எங்கே நீங்களாம் உங்கள் முதுகை காட்டுங்க பார்க்கலாம், நீங்கள் கிறிஸ்துவுக்குன்னு எவ்வளவு சாட்சியாக இருந்திருக்கிறீர்கள் என்று. யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ வெட்கமாக இருக்கிறது. இனி நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னா அங்கே ஒரு சில தேசங்களில் மாத்திரம் இல்லை, இனி ஒட்டுமொத்த உலகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம் வரும். ஏனென்றால் அந்தி கிறிஸ்துக்கள் அவங்க ஆட்சிக்கு வர ஆரம்பிக்கும் போது, அந்தி கிறிஸ்துக்கு முன்னாலே அந்தி கிறிஸ்துக்களுடைய ஆட்சி வந்துடும். அவை முழுக்க கிறிஸ்துவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். கிறிஸ்தவ போதனைகள், கிறிஸ்தவ வசனங்கள், கிறிஸ்தவ வார்த்தைகள் பேசப்படக்கூடாது. அதில் நீங்கள் இதில் வந்து முனைப்பு காட்டக்கூடாது. சமரசமாக இருக்கணும். நிக்கோலாய் மதஸ்தர் போல சமரசமாக இருக்கணும். இப்போவே என்ன செய்கிறார்கள்? மதத்தின் பெயரால் நடத்தப்படுகிற கொலைகள் தான் அதிகம். உலகம் சமாதானமாக இருக்கணும், காட்டு மிராண்டி மாதிரி மதத்தின் பெயரால் அடித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு உலகத் தலைவர்கள் கூடி உலகத்தின் மதங்களெல்லாம் ஒன்று திரட்டி உலக பொது மதம் என்ற ஒரு மதத்தை உருவாக்கி வருகிறார்கள். உலக பொது மதம் இனி அதுதான். அதில் எல்லா மதத்தில் இருக்கிற முக்கிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதைத்தான் இனி உங்கள் வழிபாட்டு தலங்களில் வாசிக்கணும். யார் வேண்டுமானால் எந்த மதம் சார்ந்த இடத்துல நீங்கள் போய் வாசிக்கலாம். இந்த வேதம் தான் வாசிக்கணும். அதற்கு முழு உலக மதம் என்ற பெயரில் கோட்பாடுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது.
அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பைபிளை கொண்டு போனீங்கன்னா இந்த வேதத்தை தடை செய்து விடுவார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இனி வருகிற காலங்கள் கொடுமையும் கடுமையும் கிறிஸ்துவுக்கு எதிரானதுமான நாட்களாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள் கிறிஸ்தவர்களாக இருந்து மிகுந்த பலனை பெறணும்னா நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். முதல்ல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அவன் ட்ரில் மிஷினை தூக்கிட்டு வந்தாலும் ஐயோ நான் மறுதளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவர் காண்பித்தார், நான் பார்த்தேன், என் கண்ணால் சாட்சி. அவர் அப்படியே ஸ்டேஜில் காண்பிக்கிறார். பாருங்கள் எத்தனை முறைன்னு. என்னை ஒரு ஃப்ரிட்ஜில், பெரிய ஃப்ரிட்ஜில் அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த குளிர் தாங்க முடியாது. உள்ளே வச்சு என்னை அப்படியே லாக் பண்ணிடுவான், பூட்டிடுவான். அந்த குளிருக்குள்ளேயே இருந்தேன். மூச்சு போவதற்கு மாத்திரம் சின்ன ஒரு துவாரம் கொடுத்துருப்பாங்க. 3 நாள் 4 நாள் வச்சுருந்தாங்க. அவர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், இதனால் என் வீட்டில் இப்போ நான் ஃப்ரிட்ஜே பயன்படுத்துவதில்லை, ஃப்ரிட்ஜை பார்த்தாலே பயம் என்கிறார். அப்போ ஒரு மனிதன் இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே போய் துன்புறுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு நிற்கிறாரே, அந்த மன தைரியம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். எவ்வளோ மன தைரியம் இருந்தால்தான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு இது கொடுப்பாரு அது கொடுப்பாரு, அதுக்காக கிறிஸ்துவிடத்தில் வந்தேன் என்று சாட்சி சொல்வதும், சும்மா மேடையில் ஏறிக்கொண்டு அழுவதைப் போல கண்ணீர் விட்டு இயேசு எவ்வளோ என்னை நேசித்தார், அன்பு கூர்ந்தார், என்னை விடுவித்தார், எல்லாம் சரிதான். ஆனால் இனி நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா உபத்திரவத்தின் குகையிலே புடமிடப்படணும். உங்கள் முன்னால் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்படித்தான் செய்தார்கள். இனி வருகிற கடைசி காலத்தில் இப்படித்தான் நடக்கும். அடுத்து பாருங்க, இனி வருகிற காலம் மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படவும் அடிமைப்படுத்தப்படவும் பலமாய் கிரியை செய்யும். மனுஷன் யாரும் சுயாதீனமாக இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இதான் நீங்கள் வழிபாட்டில் இதை தான் வைக்கணும்னு சொன்னால் அதான் வைக்கணும். சர்வ மத பிரார்த்தனை தான் செய்யணும்னா அதான் பண்ணணும். இனி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பது என்பது ரொம்ப கடினமும் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதும் பயங்கரங்களும் ஆபத்துகளும் எதிர்கொள்ள வேண்டியதுமாக இருக்கும். அப்போ முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் எப்படி சகித்தார்கள், இந்த பாடுகளை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அவர்களுக்குள்ளே இருந்தது மன தைரியம். இந்த காலத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, பாடுகளை எதிர்கொள்ள மன தைரியம்தான் நமக்கு பிரதானமாக வேண்டும். இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய கிரியைகள் பகிரங்கமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஜனங்கள் மேலே பகிரங்கமாய் குற்றஞ்சாட்டுவாங்க, அவர்களை சிறைப்படுத்துவாங்க. கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் கிறிஸ்தவம் மறுக்கப்பட்ட தேசங்கள், ஒரு பெரிய கூட்டம் தேசங்கள் இருந்தது. அதிலெல்லாம் இதுதான் நடந்தது. அதெல்லாம் நமக்கு அடையாளங்களாக இருக்கிறது. பின்னாட்களில் அந்த மன தைரியம் நமக்கு வேண்டும். ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களை கூட்டமாக பிடித்து சிறைப்படுத்தி கை விலங்கிட்டு அவர்களை சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து வச்சுருப்பாங்க. பெரிய மன்னர்கள் இவங்கெல்லாம் கூடி பெரிய பெரிய அந்த தியேட்டர்களில் உட்காந்து, பெருசாக இருக்கும் பெரிய மைதானங்கள், அதில் அவங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும்போது அதுக்குன்னே வச்சுருப்பாங்க விளையாட்டு அரங்கங்கள். அந்த எரீனா என்று சொல்லுகிறோமே, அது மாதிரி விளையாட்டு அரங்கங்கள், விளையாட்டு திடல்கள். மேலெல்லாம் கூரை இருக்காது, சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கேலரி மாதிரி கல்லிலே கட்டியிருப்பாங்க. அதற்கு நடுவிலே இந்த கிறிஸ்தவர்களை பசியும் பட்டினியுமா நிற்பான். அவர்களை திறந்து விட்டு அவர்களை மேலே பட்சிக்கும்படி கொடிய காட்டு விலங்குகளை, சிங்கம் புலி மாறி பசியில் இருக்கதை ஏவி விடுவாங்க. இவர்கள் தங்கள் உயிர் தப்ப ஓடுவதும் அது துரத்துவதும், அவர்களை உயிரோடு அடித்து கொல்லுவதும், அவர்களை புசிப்பதும், அவர்கள் அலறுவதும், அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல ஒரு பெரிய இதெல்லாம் இரத்த சாட்சிகள் சம்பந்தமான புஸ்தகத்தில் போட்டிருந்த செய்திகள் இதெல்லாம். அதில் ஒரு பெரிய வட்டமான ஒரு கல், ஒரு தோசைக்கல் மாதிரி வச்சுங்க, பெரிய வட்டமான கல். அந்த கல்லுக்கு கீழே நெருப்பு எரிகிறது. கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்லி ஒரு குடும்பத்தை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு தகப்பன், ஒரு தாய், 2 சின்ன குழந்தைகள். அவங்க கேட்கல. அந்த குழந்தையை தூக்கி அந்த கொதிக்கிற கல்லில் போட்டு ஒரு பக்கம் முழுவதும் வெந்து போகிறது. தகப்பனுக்கும் தாய்க்கும் அதை பார்த்து தாங்க முடியலை. ஐயோ, நான் கர்த்தரை மறுதலிக்கிறேன்னு சொல்ல வாய் திறக்க முன்னால் அந்த குழந்தை உள்ளேருந்து கத்துறான், அப்பா அம்மா, என் நிலைமையை பார்த்து நீ மறுதலிக்க மாத்திரம் செஞ்சிடாத. ஒரு மறுதலித்தனுடைய பிள்ளையா நான் பரலோகத்துக்கு போக விரும்பலை. ஒரு பக்கம் வெந்துட்டேன், நான் மறுபக்கம் என்னை நீ காப்பாற்றினா கூட நான் செத்து போயிடுவேன்.
நீ கிறிஸ்துவுக்கு சாட்சியாக உங்கள் ஜீவனை கர்த்தருக்கு சாட்சியாக நின்ற உன்னுடைய மகன் என்ற பெயரில் நான் பரலோகத்தில் முடிசூட்டுவேன் என்று சொன்னான். அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ தைரியம் வரணும் யோசிச்சு பாருங்க. அவன் கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு எவ்வளோ தைரியம் வரணும். கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கும் கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் தைரியம் வேணும். இனிமேல் அந்த தைரியம் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் இப்போ அடையாளம் விடப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு பார்க்கும்போது அவர்களை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் என்று எண்ண தோன்றுகிறது. கமிட்டியில் உட்கார்ந்துருக்கிறாங்க, சேரில் உட்கார்ந்துருக்கிறாங்க, நல்ல படடோபமாக இருக்கிறார்கள், விலையுயர்ந்த கார்களிலே பவனி வருகிறார்கள், தங்களை தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, தங்களை பெரிய ஊழியக்கார், எல்லாம் சரிதான், தப்பு சொல்லலை நான். ஆனால் இது மாத்திரம் இல்லை, இன்னொரு பக்கம் இருக்கிறது. அதில் கிறிஸ்துவுக்கு தைரியமான கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு நிமித்தம் எதையும் இழக்க கொடுத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இனி உள்ள கடைசி காலத்தில் கிறிஸ்துவுக்கான விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். தைரியம் இல்லாதவங்க என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தைரியம் இல்லைங்க, ஏதோ கிறிஸ்து நல்லா இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து, என் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது, பசி பஞ்சம் பட்னி, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வேலை போச்சு, தெருவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்குள்ளே தைரியம் இருந்தால் கிறிஸ்துவுக்கு தானே பார்த்துக்குருவோம். அந்த பையன் சொன்னது மாதிரி, நான் ஒரு புறம் வெந்து போய்விட்டேன், இனி என்னை காப்பாற்றியும் நான் உயிர் பிழைக்க மாட்டேன். பரலோகத்துக்குள்ளே போகும்போது இயேசுவை மறுதலித்தவனுடைய பிள்ளை என்ற பெயரில் போகிறத விட, நான் இயேசுக்காக சாட்சியானவருடைய மகன் என்று சொல்லி நான் உள்ளே போய் முடிசூட்ட விரும்புகிறேன் அப்பான்னு சொன்னானே, அந்த தைரியம் இல்லாவிட்டால் வருகிற பிரச்சனைகளை பார்த்தா என்ன நடக்கும் என்று தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 26:69 சில வசனங்கள். பேதுரு தைரியம் உள்ளவர் மாதிரி தன்னை காட்டிக்கிட்டாலும், மற்ற எல்லாரையும் விட சீனியர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தாலும், உள்ளுக்குள்ள பயம் உள்ள ஒரு மனுஷன், தைரியம் இல்லாத ஒரு ஆள். இயேசுவை பிடிச்சிட்டாங்க, இவர் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் வேறு இருக்குது. மற்ற சீஷர்களால் சும்மா இருந்தாங்க, இவர் தன்னுடைய உடைவாளை எடுத்து ஒரு போர் சேவகனுடைய காதை வேற வெட்டிட்டார். மல்குஸ் என்பது அவனுடைய பேர், காதை வேற வெட்டிட்டார். இவருக்கு ஒரு பக்கம் பயம், இயேசு காப்பாற்றிடுவார் நினைச்சாரு, இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவர் பின்னாலேயே தூரத்தில் பின்னால் போய் ஒளிஞ்சு இருட்டுக்குள்ளே போய் அரண்மனையில் விசாரணை நடக்கிற இடத்துக்கு நேரு வெளியே, அங்கே வீரர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்த ஒரு இடம், ஒரு பெரிய லான், அதில் குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் உட்காந்துட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது விறகு பொடிக்கு போட வந்த ஒரு அம்மா இவரை பார்த்த உடனே, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் அல்லவா என்று கேட்டாங்க. அவ்வளோதான், பயந்துட்டார். அவள் இயேசு அப்பத்தை பிற்கும்போது, வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்போது, அவரோடு கூட இருந்து ஜனங்களெல்லாம் அவரை கொண்டாடின போது அவர் கூட இருக்க சந்தோஷமாக இருந்தது. இப்போ இயேசு கை கால்கள் கட்டப்பட்டு உள்ளே விசாரிக்கப்பட்ட போது, நான் இயேசுவோடு இருந்தவன் என்று சொல்லக்கூட பயம். இல்லை, எனக்கு அவரை தெரியாது என்றான். அந்த அம்மாவுக்கு சந்தேகத்தோடையே அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாங்க. மறுபடியும் திரும்ப வந்து, இல்லை நான் உன்னை பார்த்துருக்கிறேன் ஐயா, நீ அவரோடு இருந்தவர் தான் என்று சொன்ன உடனே, இப்போ நம்ம இன்னும் அதிகம் நம்பணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டு அவரை சபிக்கவும் சபிக்க துவங்கினான். இயேசுவா எனக்கு யாருன்னு தெரியாது, நம்முடைய யூத பாரம்பரியங்களுக்கு எதிராக வந்தவர், அவர் அப்படி போட்டு இப்படி போட்டுன்னு சொல்லி சபிக்க துவங்கினார். 3வது முறை அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்து கேட்டபோது சத்தியம் பண்ணினார், எனக்கு அவர் தெரியவே தெரியாது, யாருன்னே பார்க்கல அப்படின்னா. அப்போ துணிச்சல் இல்லாதவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் தைரியம் இல்லாதவர்கள் ஒரு பிரச்சனையில் கிறிஸ்துவுக்காக ஃபேஸ் பண்ண முடியாது. அவர்கள் கிறிஸ்துவை மறுதலித்து விடுவார்கள். இப்போ நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பான், அதை வச்செல்லாம் கர்த்தர் கணக்கு பண்ண மாட்டார். வாழ்ந்திருக்கும்போது நல்லா இருப்பாங்க, கேட்குறதெல்லாம் கர்த்தர் கொடுக்கும்போது நல்லா இருப்பாங்க. எதிர்மறையாய் மாறும்போது அப்போ அவனுடைய விசுவாசம் என்ன ஆகுது? பேதுருக்கே அப்படி நடந்து விட்டது. அவன் 3வது முறை அப்படி சொன்ன உடனே சேவல் கூவியது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு தைரியம் இல்லாவிட்டால் அவன் பிரச்சனை எதிர்மறையாக வந்து பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்போது 1 மறுதலிப்பான், 2 சபிப்பான், 3வது சத்தியம் பண்ணி விலகி விடுவான். 2வது காரியம் பாருங்க,
மனுஷ பயத்தினால, அவர்களுக்கு உயிர் பயத்தினால, மனிதர்கள் மேல் கொண்ட பயத்தினால கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை எதிர்கொள்ளாமல் முடங்கி போயிடுவாங்க. ஊழியம் செஞ்சிட்டு இருப்பார், மிரட்டி விட்டீங்கன்னா அப்புறம் பைபிளே தொடமாட்டான். கிராமத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்வாங்க, மிரட்டி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கிராம ஊழியத்தை நிறுத்திடுவாங்க. கை முடங்கி தன்னுடைய வேலையெல்லாம் முடக்கிட்டு உட்காந்துருவாங்க. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 20:19. இது நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த இடத்த, வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில், இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு சிலுவையில் அறைஞ்ச பிறகு அப்போ சிதறிட்டாங்க எல்லாரும். மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து சீஷர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே யூதர்கள் யாரும் வந்துருவானேன்னு தெரியாமல் முடக்கி கொண்டு கதவை பூட்டி தாப்பா போட்டிருந்தாங்க. அப்படியே உள்ள சத்தம் போட்டுறாத, எவனாவது பார்த்துட்டானா நம்ம சீஷர்கள் என்று கண்டுபிடித்தால் நம்ம அடித்து விடுவார்கள். அப்போ அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை எதையும் அவர்கள் யோசிக்கவில்லை, முடங்கி போனார்கள். அப்போ தைரியம் இல்லாதவன் கிறிஸ்துக்கென்று செயல்பட முடியாமல் முடங்கி போயிடுவான். ஆனால் அந்த அடைக்கப்பட்ட கதவுக்கு நடுவிலே இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு அவர்களுக்கு நடுவில் ஆச்சரியப்படுறாங்க, இயேசு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று. இப்போ தைரியம் வந்துருச்சு, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க. இயேசுவை தரிசித்தாங்க, பரவசம் அடைந்தார்கள். ஆனால் தைரியம் அவர்களுக்குள் வரவில்லை. சமாதானம் என்றார். இயேசுவை தரிசித்த பிறகு 8 நாளைக்கு அப்புறம் அப்புறமும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தார்கள். வேதம் சொல்லுது பாருங்க, யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போ இயேசு தரிசனமானா கூட, இயேசுவோடு நீங்கள் இயேசுவை பார்க்க முடிஞ்சால் கூட இந்த தைரியம் வராவிட்டால் முடங்கித்தான் கிடப்பீங்க. முதல் தடவை தான் பார்த்துட்டாங்களே, அப்போ தைரியம் கதவு திறந்து வெளியே போயிருக்கணுமே, போகல. 2வது 8 நாளும் உள்ளே பூட்டிட்டு தான் இருக்காங்க. இயேசுவை தரிசித்த பிறகு வெளியே போன தோமாவும் அப்படியே ரகசியமாக வெளியே போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஏதோ பொருள்களை வாங்கிட்டு உள்ளே கதவை பூட்டி தான் உட்கார்ந்துருந்தாங்க. அதுதான் யோவான் சொல்லுகிறார் 20:26. 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடன் இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. மறுபடியும் இயேசு தரிசனமாகிறார். 3வது காரியம், அப்போ முதல்ல என்ன செய்வாங்க? மறுதளிப்பாங்க. 2வது முடங்கி போவார்கள். கர்த்தருக்கு அடுத்த எந்த செயல்பாடுகள் இல்லாமல் முடங்கிடுவாங்க. 3வது காரியம், தங்கள் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுவார்கள். தைரியம் இல்லாதவன். பாருங்கள், யோவான் 21:2-3 ஆகிய வசனங்கள். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரான ஆகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். பார்த்தீங்களா? இதே சீஷர்கள் இயேசு அழைத்த போது படகுகளை, வலையை விட்டு பின்தொடர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் இடையில இந்த 3 வருஷம் தொடவே இல்லை. அவங்க போய் மீன் பிடிக்க போகவே இல்லை. ஆனால் இயேசு போன பிறகு வாழ்க்கையை எதிர்கொள்ள தைரியம் இல்லாததுனால மறுபடியும் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு விட்டதை மறுபடியும் தொட்டார்கள். அந்த பின்மாற்றம் அடைந்தார்கள். அப்போ வேதம் இதை சொல்லுகிறது. அப்போ துணிச்சல் இல்லாதவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே தைரியம் இல்லாதவர்கள் இப்படி இருப்பான். கடைசியாக ஒரு காரியம் பாருங்கள், தைரியம் இல்லாதவர்கள் காட்டி கொடுத்துருவான். தைரியம் இல்லாத விசுவாசிகளை பிடிச்சி, உங்கள் பாஸ்டர் யார், எங்கே இருக்கிறார், இந்த ரகசியமான காலத்தில் எங்கே ஆராதனை பண்ணுறீங்க, மிரட்டுனா காட்டி கொடுத்துருவான். வேதம் அப்படித்தானே சொல்லுது. மத்தேயு 24:10 அநேகர் இடரல் அடைந்து பயமுறுத்தலை பார்த்து காட்டி கொடுப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த தைரியம் நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. முதல் நூற்றாண்டில் அந்த தைரியம் நமக்கு தேவைப்பட்டது. இப்போ கடைசி காலத்தில் கட்டாயம் அது நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இனிமேல் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவன் தைரியம் உள்ளவனாக இருக்கணும். ஐயா, அந்த தைரியம் எனக்கு எங்கேருந்தையா வரும்? தைரியம் இல்லாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சில காரியங்கள் இருக்கிறது.
வேகமாய் பார்த்து முடித்து விடுவோம். ஒன்று, கிறிஸ்துவுக்குள்ளான தைரியம் ஒருவனுக்கு எப்போ வரும் என்றால், 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நிலைச்சிருந்தா அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும். உங்கள் வேறு கிறிஸ்துவிடத்தில் இருந்தால் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வேதம் நமக்கு காட்டுகிறது. அப்போ கிறிஸ்துவின் மேல் நம்ம வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. 2வது, இயேசுவை தாண்டி எதுவும் வராதுங்க. அது வந்தாலும் இயேசு அனுமதித்து தான் வந்திருக்கிறது. அன்றியும் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அந்த நம்பிக்கை இருந்தால் தைரியம் வந்துருமா. எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும். அப்போ தைரியம் எதில் வருது? நம்பிக்கை. கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு தைரியத்தை உண்டு பண்ணும். தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால், அப்போ இந்த தைரியம் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் வருகிறது. 3வது காரியம் பாருங்க, தைரியம் என்பது எதிலிருந்து வருதான்? நித்திய ஜீவனை குறித்த விசுவாசத்தில் வருகிறது. அப்போ நமக்கு இந்த நித்திய ஜீவனை பற்றி சொல்லாதனால தான் இந்த உலகம்தான் உண்மை, இதுதான் சாஸ்வதம் என்று நினைச்சு பயப்படுறோம். வேதம் சொல்லுது, நான் மரணத்தை பற்றி பயப்படவில்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், நான் இதை நம்புகிறேன். என் வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நான் சாகத்தான் விரும்புகிறேன், நீ என்ன செஞ்சிருவேன் எனக்கு என்ற அந்த தைரியம் அந்த பவுலுக்குள்ள வந்ததுக்கு காரணம், அவர் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கையின் மேலே நம்பிக்கை, அதன் மேலே ஒரு எதிர்பார்ப்பு, அதன் மேலே ஒரு ஆசையே வந்துருச்சு அவருக்கு. அவர் சொல்றதை பாருங்க, 2 கொரிந்தியன் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6லிருந்து சில வசனங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்கள் என்கிறோம் என்பதை அறிந்து எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கும் போது கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்திலே குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இவன் நான் உன்னை கொன்றுவேன், கொல்லுப்பாது தான் நான் எதிர்பார்க்கிறேன், நானா தான் சாக முடியாது, சாகக்கூடாது, கொல்லு. ஏனென்றால் நான் இவ்விடத்திலிருந்து அவ்விடத்துக்கு போக ஆசைப்படாது தான் அவர் சொல்கிறார். எனக்கு பயம் இல்லை, சாவை பார்த்து பயம் இல்லை, கொன்றுவானேன் பயம் இல்லை, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியும். இது நிமித்தம் நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவராய் இருக்க நாடுகிறேன். பார்த்தீங்களா? அப்போ அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. கடைசியாக கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருங்கள். பேதுருவை பார்த்தமே, ஒரு பெண்ணுக்கு முன்னால் வெளியே தன்னை காட்ட முடியாதவர், இயேசுவை மறுதலித்தவர், தைரியம் இல்லாதவர். பேதுரு மாத்திரம் இல்லை, மற்ற சீஷர்கள் என்ன வாழ்ந்தது? அவர்களும் கதவை பூட்டி கொண்டு உட்கார்ந்துருந்தவங்க தானே. இவர்கள் எல்லாம் ஒரு மேலறை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பயம், யூதர்களுக்கு பயம். இப்போ கர்த்தர் கட்டளையிட்ட பிறகு அவங்க மேலறை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜெபம் பண்ணின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். இறங்கி அவங்க ஆவியில் நிறைந்து புதிய பாஷைகளிலே கர்த்தரை தொழுது கொண்ட போது சத்தத்தை கேட்டு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ 3000த்திற்கும் அதிகமான பேர் மாடியில் ஏறிட்டான். பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தா பயம், யூதர்களை பார்த்தா பயம், கதவை மூடிட்டு உட்கார்ந்துருந்தவங்க இப்போ யாருக்கு நடுவில் உட்கார்ந்துருக்காங்க? வெறும் தங்கள் போல அழைக்கப்பட்ட சீஷர்கள் நடுவில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுக்கு தைரியம் தேவையில்லை. ஆனால் இப்போ புதியவர்கள், புறஜாதியை சேர்ந்தவர்கள், யூதர்கள், கிரேக்கர்கள், இன்னும் நிறைய பேர், ஒரு 3000 பேர் ஏறிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே இறங்குகிறார். அக்கம் பக்கத்தை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, கதவு திறந்திருக்கேன்னு பார்க்கல. பேதுரு தைரியமாக எழுந்து நின்று, அந்த தைரியம் பேதுருக்கு கடைசி வரைக்கும் இருந்தது.
அவருடைய சீஷர்கள் அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் இருந்தது. அவருடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கலாம். அபிஷேகத்துக்கு முன்னால, அபிஷேகத்துக்கு பின்னால. அபிஷேகத்துக்கு முன்னால மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், பயந்தவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், தைரியமாக சுவிசேஷம் அறிவிக்க முடியாதவர்கள், கர்த்தருக்கு சாட்சி சொல்ல முடியாதவர்கள். ஆனால் அபிஷேகத்துக்கு பிறகு அவர்கள் கர்த்தருக்கென்று மரிக்க துணிந்த தைரியசாலிகளாக மாறினார். அப்போ அந்த தைரியம் அவர்களால் உண்டாகலை, அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினால் உண்டானது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக நிற்பீர்கள் என்றார். சாட்சியாக நின்றாங்க. அப்போ ஆவியிலே நிறைந்திருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், நித்திய ஜீவனை கெடுத்த விசுவாசத்திலே வளர்ந்து பெறுங்கள். எது உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் நீங்கள் மனம் கலங்குவதில்லை, சிங்கத்தை போல தைரியமாக நிற்பீங்க. தைரியம் உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யார் யார் நரகத்தில் தள்ளப்படுறாங்கன்னு ஒரு பட்டியல் சொல்லும்போது பயப்படுகிறவர்களும் முதல்ல தான், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தைரியமாக இருப்போம், தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். உலக லாபத்திற்காக அல்ல, பரலோகத்தின் மேன்மைக்காக கர்த்தரை பின்பற்றுவோம். நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் கேட்ட நல்ல சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களில் கர்த்தருக்கு நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க வேண்டுமானால், ஒரு கிறிஸ்தவராக நாங்கள் வாழ வேண்டுமானால் எங்களுக்குள்ளே ஆவிக்குரிய மன தைரியம் தேவை என்று அறிந்திருக்கிறோம். கடைசி காலங்கள் கர்த்தருடைய ஜனங்களுடைய விசுவாசத்துக்கு எதிரான போராட்டங்களும், சாத்தானுடைய வஞ்சகங்களும், சாத்தானுடைய தந்திரங்களும், மனிதர்களால் வருகிற அச்சுறுத்தல்களும் நிறைந்தது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தை எதிர்கொள்ளத்தக்கதான தைரியமுள்ள மனதை எங்களுக்குள்ளே தந்திரலும் ஆண்டவரே. பழைய காலங்களிலே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எப்படி பல போராட்டங்களை சந்தித்தார்களோ, மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் பின்னிட்டு திரும்பாமல் கர்த்தருக்கென்று தங்கள் ஜீவனை கொடுத்தார்களோ, அதற்கு ஒப்பான தைரியமும் மன தைரியத்தின் விசுவாசமும் எங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் அவசியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த தைரியத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் மேல் பலன் கொள்ளும்படிக்காக அழைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். இதை போன்ற சோதனை கட்டங்கள் வந்தால் நாங்கள் என்ன முடிவெடுப்போம் என்கிறதை இப்போது நாங்கள் நிதானித்து பார்க்கிற ஆண்டவரே, எங்களுக்குள் நாங்கள் தைரியத்தில் குறைவுபட்டிருப்பது தெளிவாக தெரிகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய மன தைரியத்தை எங்களுக்கு தாரும். நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே தாரும். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வேறு கொண்டு வளர்ந்து அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்கிற துணிச்சலை எங்களுக்குள்ளே தாரும். எதையும் கர்த்தருக்கென்று சாதிக்கத்தக்கதான புதிய மன தைரியத்தை எங்களுக்குள்ளே ஊற்றி அருளும். அன்று மறுதலித்த பேதுரு, ஆண்டவரை அவரோடு கூட சேர்ந்து மறுதலித்து பயந்து போய் வீட்டுக்குள்ளே அடைத்து கொண்ட சீஷர்கள், அவர்கள் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அவர்கள் உமக்கென்று சாட்சியாக எழும்பவும், எதையும் சந்திக்கவும் சாதிக்கவும் தக்கதான புதிய பலனை பெறவும் அவர்களுக்கு முடிந்ததே. அதே போன்ற வல்லமை எங்கள் மேலே இறங்கணும், அதே அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கணும். கர்த்தருக்கென்று மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் உயிரை துச்சம் என்று நினைத்து காரியங்களை சாதிக்கிற மன தைரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே கட்டளிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பரிபூர்ண கிருபையும், கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதமும், தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் பலனும் தைரியமும் இறங்கும்படிக்கு நான் மன்றாடுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். பெயரளவிலான கிறிஸ்தவர்கள் அல்ல, கர்த்தருக்கென்று சாதித்து எதையும் எதிர்கொண்டு ஜெயித்து யாவற்றையும் முடித்த கிறிஸ்தவர்களாக எங்களை வனைய கர்த்தர் மேலான தைரியத்தினால் எங்களை நிரப்பியறலும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததோ அதே போன்ற தைரியம் கடைசி நூற்றாண்டில் நமக்கு தேவை. நம்மை எதிர்க்கக்கூடிய பொல்லாத பிரச்சனைகள், தீமைகள், சாத்தானே நேரடியாக களத்தில் இறங்கி பயமுறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள், இவைகளெல்லாம் எதிர்கொள்ளணும். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆவியின் பலத்தினாலே நிரப்பி பூரண தைரியத்தை கொடுத்து யாவற்றையும் எதிர்க்கவும் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களுமாக நிற்க தம்முடைய பரிசுத்த வல்லமையினால் நம்மை தைரியப்படுத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன். வருகிற வாரத்தில் இன்னொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
ஆமென்.